நர்மதான்னு ஒரு பொண்ணு. சின்ன பொண்ணு. அவ புதுசா திருமணமானவ. அவளோட மனசுக்கும் உடம்புக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. கடைசியில மனசு ஜெயிச்சுதா, இல்ல உடம்பு ஜெயிச்சுதா? அத சொல்றது தான் இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவள் விழித்திருந்தாள் என்ற குறுநாவலை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை போராட்டத்தை பத்தி இன்னொரு பெண்ணே எழுதியிருக்கிற கதை. நிறைய பேர் சொல்லவோ எழுதவோ யோசிக்கிற கதையும் கூட. இந்த கதை 1987ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். பட்டப்பா வரும்போதே குபீர்னு அந்த அயல் நாட்டு சென்ட்டோட மனம் வீடு முழுக்க பரவிச்சு. அந்த வாசனை அவன் வரும்போது மட்டும் வர்ற வாசனை. நேரம் சாயங்காலம் ஆயிருச்சு. எல்லா வீட்லயும் விளக்கேத்தி இருந்தாங்க. அந்த வீடு மட்டும் இருண்டு கிடந்தது. வீட்ல ஏன் அஸ்தமிச்ச பிறகு கூட விளக்கு ஏத்தல அப்படின்னு தன்னையே கேட்டுக்கிட்டு அங்க இருந்த மேஜை மேல தான் கொண்டு வந்திருந்த பூ பொட்டலத்தையும் பலகாரங்களையும் வச்சுட்டு சுத்தும் முத்தும் பார்த்தான் அவன். காரை பெயர்ந்திருந்த சுவர்ல சுவிட்சு லொடலொடன்னு ஆடிக்கிட்டு இருந்தது. ரொம்ப கவனமா அந்த சுவிட்சை போட்டான். கூடத்தை தாண்டி சமையல் அறைக்குள்ள வெளிச்சம் பரவிச்சு. அங்கே நர்மதா தரையில படுத்திருந்தா. அவளுடைய பின்னலும் அதுல வச்சிருந்த பூவும் தரையில துவண்டு கிடந்தது. பட்டப்பா மெதுவா நர்மதா அப்படின்னு குரல் கொடுத்தான். இதுக்கு மேலே ஒளிஞ்சுக்கிறதுல லாபம் இல்லைன்னு நினைச்சு நர்மதா எழுந்து வெளியே வந்து நின்னா. வந்தவ அவன்கிட்ட இருந்து வர்ற வாசனையை நுகர்ந்துட்டு முகம் சுளிச்சா. முகம் சுளிச்ச மனைவிய ஏற இறங்க பார்த்தான் பட்டப்பா. வெட வெடன்னு ஒரு கொடிய போல செக்கச்சவேல்னு சில மாதிரி இருந்தா அவ. அவன் பார்த்துக்கிட்டு இருந்தப்போவே அவ வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டா. என்ன நர்மதா, வந்திருக்கிறவன வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்டான் பட்டப்பா. நர்மதாவோட முகம் சிவந்தது. உங்களை வர சொல்லி யார் இங்க அழைச்சது அப்படின்னு கேட்டா அவ. எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது நர்மதா. எப்ப பார்த்தாலும் ஓ நினைப்பு தான் எனக்கு அப்படின்னா அவன். அவ சூழ் கொட்டிக்கிட்டே கைய தூக்கி நெட்டி முறிச்சா. பார்த்தாச்சு இல்லையா, கிளம்புங்க அப்படின்னா. அதை கேட்டு பட்டப்பா அசட்டு சிரிப்பு சிரிச்சான். மேஜை மேல வச்சிருந்த பூவையும் பொட்டலங்களையும் எடுத்துட்டு வந்து, இந்தா நர்மதா, இதை வாங்கிக்கோ. பூவை தலையில வச்சுக்கோ. நீ தலை நிறைய பூ வச்சுக்கிட்டா ஜம்முன்னு இருக்கும். நம்ம 2 பேருமாவே டிஃபன் சாப்பிடலாம். இன்னைக்கு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கிறதால உங்க அண்ணாவும் அண்ணியும் போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் தைரியமா வந்திருக்கேன் அப்படின்னா அவன். நர்மதா பரிதாபமா அவனை பார்த்தா. ஒட்டி போயிருந்த கன்னங்கள், சோகை பிடிச்ச மாதிரி ஒரு அசட்டு வெளுப்பு, பூனை கண்கள், மளமளங்கிற முகம், வளைஞ்ச மூக்கு, செம்பட்டை பறக்கிற கிராப்பு. ஆண்மையோட கம்பீரம் கொஞ்சம் கூட இல்லாம ஒரு ஆணா பிறந்திருந்தான் அவன். தொள தொளன்னு ஷர்ட்டும் தெருவு பெருக்கிற வேஷ்டியும் கட்டியிருந்தான். நர்மதா அவனை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவன் அவளுக்கு பக்கத்துல நெருங்கி வந்து நின்னான். சென்ட்டோட மனம் இன்னும் அதிகமா வீசிச்சு. நர்மதா நகர்ந்து நின்னா. எதுக்கு இப்படி நாட்டு புறத்தான மாதிரி சென்ட்டை ஊத்திட்டு வரீங்க? இதுக்கு சாராய நெடியே தேவலாம் போல இருக்கு அப்படின்னா. அப்ப நாளையில இருந்து குடிச்சிட்டு வான்னு சொல்றியா அப்படின்னு கேட்டான் பட்டப்பா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிட்டா அவ. பட்டப்பாவுக்கு கோபமா பேசுற அவளுடைய கன்னங்களை தொட்டு பார்க்கணும் போல இருந்தது. அந்த நீண்ட பின்னல வருடனும் போல இருந்தது. நர்மதா ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தா. கோயில்ல இருந்து நாதஸ்வர சத்தம் கேட்டுது. கடவுளே, கடவுளே, என்ன நீ ஏமாத்துனது போதும். இந்த ஜடத்தை இங்கிருந்து போகச் சொல்ல அப்படின்னு அவளுடைய மனசு கடவுளை வேண்டிச்சு. அவ திடீர்னு உரத்த குரல்ல, வந்தாச்சு பார்த்தாச்சு, போங்க இங்கிருந்து அப்படின்னா. அவ சொன்னப்போ பட்டப்பா கையில இருந்த அல்வா பொட்டலத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தான். பிரிச்ச பொட்டலம் பிரிச்சபடியே இருந்தது. அவ சொன்னதை கேட்டு அவன் தலையை குனிஞ்சுக்கிட்டான். நர்மதாவுடைய மனசுல ஒரு சலனம் ஏற்பட்டிருக்கணும். மெதுவா, சாப்பிட்டுட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டா. சரின்னு தலையசைச்சான் பட்டப்பா. அலமாரியிலிருந்து தட்டை எடுத்து அவனுக்கு சாப்பாடு பரிமாறினான். மளமளன்னு சாப்பிட்டான் அவன். நான் கிளம்பட்டுமா நர்மதா
அப்படின்னு கேட்டான். ம், கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா எங்க அம்மா வந்துருவா. அப்புறம் சினிமாவுக்கு போயிருக்கிற எங்க அண்ணாவும் அண்ணியும் வந்துருவாங்க அப்படின்னா அவ. மறுபடியும் அவன் பக்கத்துல வந்து நின்னான். நர்மதா வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு நேரா போய் வாசல் கதவை திறந்து விட்டா. பட்டப்பா படியில இறங்கி தெருவுல நடந்து போனப்போ அவளுடைய மனசு வேதனைப்பட்டது. கண்கள்ல கண்ணீர் பெருகிச்சு. அவன் நெருங்கி வந்தது அவன் மேல நெருப்பா தகிக்கிற மாதிரி இருந்தது அவளுக்கு. மடமடன்னு பலகார பொட்டலங்களை எடுத்து தெருவுல வீசினா. அவன் வாங்கிட்டு வந்த பூவை எடுத்து எங்கேயோ மறைச்சு வச்சா. பட்டப்பா வந்ததோ போனதோ தெரியாம குமுட்டி அடுப்பை பத்த வச்சு குறைஞ்சிருந்த சாதத்துக்கு பதிலா கூட கொஞ்சம் சாதம் சமைச்சு வச்சா. அம்மாவும் அண்ணாவும் அண்ணியும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் இருந்தது. அறைக்குள்ள போய் ஜன்னல் ஓரமா சாய்வு நாற்காலியை போட்டுக்கிட்டு உட்கார்ந்தா. கடத்தெருவுல இருந்து போறவங்க பூ பொட்டலங்களும் காய்கறிகளும் வாங்கிக்கிட்டு போனாங்க. வீட்ல மகளுக்கோ மனைவிக்கோ வாங்கிட்டு போறாங்க. நர்மதாவுக்கு அவளுடைய அம்மா ஆசை ஆசையாத்தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா. பட்டப்பா கிட்ட இருந்த குறைய பத்தி அவளுக்கு தெரியுமா என்ன? நர்மதாவுக்கு அந்த பழைய நினைவுகள் பொங்கி எழுந்தது. கண்ணீர் பெருக தேம்பி தேம்பி அழுதா. இந்த மனுஷன் எதுக்காக என்ன தேடி வர்றான்? என்ன தொட்டு பார்க்கணும்னு சொல்றான். அதுக்கு மேல இந்த உடம்புக்கு ஒரு தேவை இருக்கே. அத இவனால வாழ்க்கைய சுவையோடு அனுபவிக்க அவளுக்கும் ஆசைதான். நடுத்தர குடும்பத்துல பிறந்தவளா இருந்தாலும் அவளுக்கு கார்ல போகணும்னு ஆசை. நகை நட்டுகள் வாங்கி பூட்டிக்கணும்னு ஆசை. பட்டுப்பட்டா உடுத்திக்கணும்னு ஆசை. கண்ணும் மனசு நிறைஞ்ச கணவனை அடையணும்னு ஆசை. இத்தனை எண்ணங்களும் கனவுகளும் சட்டுன்னு சரிஞ்சு போச்சு. திடுதிப்புன்னு அம்மா இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு வந்து நின்னா. நம்ம அந்தஸ்துக்கு இந்த வரன் கிடைச்சதே பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னா. அம்மாவோட சொல்ல தட்டாம அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நர்மதாவுக்கு பழைய நினைவுகளால நெத்தியில வேர்வை அரும்புச்சு. முந்தானையால நெத்தியை தொடச்சிக்கிட்டு அழிஞ்சு போன பொட்டை சரி செய்துக்கிட்டா. தெருவுல ஜன நடமாட்டம் குறைஞ்சிருச்சு. யார் வீட்ல இருந்தோ ரேடியோவுல பாடல் கேட்டுது. எதிர் வீட்டு தென்னை மரத்தோட கீற்றுகளுக்கு இடையில நிலா தெரிஞ்சுது. அந்த தனிமையும் ராத்திரியும் அவளுக்கு கசந்தது. நர்மதா சிந்தனையில ஆழ்ந்தா. அவளுக்கு திருநீர்மலையில தான் கல்யாணம் நடந்தது. முதல்ல பட்டப்பா அவளுடைய கையை பிடிச்சப்போ அது ஒரு பெண்ணோட கையை போல மெத்து மெத்துன்னு மிருதுவா இருந்தது. ஆணோட அழுத்தமான பிடியா இல்லாம தோழி பெண் ஒருத்தி ரொம்ப நளினமா கையை பிடிச்சு வருடுறத போல இருந்தது. பட்டப்பா அவளை திரும்பியே பார்க்கல. விளையாட்டு பையனை போல எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். நர்மதாவுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போட்டிருந்த நகைகளை பார்த்து நர்மதாவுடைய அம்மா பூரிச்சு போனா. சிவப்பு கல் நெக்லஸ், ரெட்டை வடம் சங்கிலி, காதுல நவரத்தின தோடுகள், கையில 4, 5 தங்க வளையல்கள், ஒரே சமயத்துல 5, 6 பட்டு புடவைகள். என்னவோ திடீர்னு அஷ்டலட்சுமி கடாட்சம் தன்னுடைய வீட்டுல ஏற்பட்டுட்ட மாதிரி அவளுடைய அம்மா மனசு நெகிழ்ந்து போயிருந்தா. கல்யாணத்தன்னைக்கு பகல்லையே திருநீர்மலையிலிருந்து எல்லாரும் புறப்பட்டுட்டாங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட தேவதை வந்து தன்னை பணக்காரியாக்கிட்டதை நினைச்சு நர்மதாவும் மலைச்சு தான் போயிருந்தா. எல்லா பெண்களையும் போல புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னால கண் கலங்குனா. அவளுடைய அம்மாவும் அண்ணியும் அண்ணாவும் அழுதாங்க. நர்மதாவால தனக்கு விடிவு காலம் வந்துருச்சுன்னு அவ அம்மா ரொம்ப நம்புனா. வளைஞ்சு வளைஞ்சு போன அந்த சாலையில எல்லார்கிட்டையும் விடை பெற்றுக்கிட்டு தன் கணவனோட அவ பஸ்ஸில் புறப்பட்டா. கொஞ்சம் கொஞ்சமா திருநெல்மலையோட தோற்றம் கோயில் எல்லாம் பின்தங்கிச்சு. அடுத்து ஒரு ஊர்ல பஸ் நின்னப்போ பட்டப்பா அவளுக்கு ஆசையா ஒரு பந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தான். ஃபேண்டா உடைச்சு எடுத்துட்டு வந்தான். பழம் வேணுமான்னு கேட்டான். ஆனா நர்மதா அவன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது வேற. ஒரு ஆவலான பார்வை, குறைஞ்சபட்சம் பக்கத்துல ஒட்டியாவது உட்காருவாங்கிற எதிர்பார்ப்பு. ஆனா அது எதுவும் இல்ல. பஸ்ஸோட ஆட்டத்துல பட்டப்பா தூங்கி வழிஞ்சான். அந்த சமயங்கள்ல அவனோட தலை லேசா அவளுடைய தோள் மேலேயும் கன்னங்கள் மேலேயும் சாஞ்சு சாஞ்சு நிமிர்ந்தது. அவ சிலிர்த்து போனா. பட்டப்பா சட்டுன்னு முழிச்சுக்கிட்டு அவளை பார்த்து அசடு வழி சிரிச்சான். ஏதோ செய்யத்தகாதது செய்துட்ட மாதிரி குற்ற உணர்ச்சியோட தலை குனிஞ்சுக்கிட்டான். அப்பவே நர்மதாவுக்கு ஏதோ புரியுற மாதிரி இருந்தது. ஒரு பெண்ணோட தன்மையோட அவன் ஒரு ஆணா இருக்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. அவங்களுக்கு எதிர் சீட்ல ஒரு நடுத்தர வயது தம்பதி இருந்தாங்க. அவங்களுடைய பேச்சு, பார்வை பரிமாற்றம், நெருக்கம், கம்பீரமான அந்த மனிதருடைய தோற்றம், வலுவான அவருடைய கைகள், தீட்சண்யமான அவருடைய பார்வை, இதெல்லாம் பார்த்தப்போ நர்மதாவுக்கு ஏதோ வித்தியாசம் புரிஞ்சுது.
அவளுக்கு கழுத்துல இருந்த அத்தனை நகைகளும் உடலை சுத்திக்கிட்டு இருந்த பட்டு புடவையும் சுமையா தெரியிற மாதிரி இருந்தது. ஆச்சு, ஊர் வந்துச்சு. அவ வீட்டுக்கு போனப்போ அந்த தெருவே அவளையும் அவனையும் வேடிக்கை பார்த்தது. பட்டப்பாவுடைய பொண்டாட்டிய பாருடி, ராஜாத்தியாட்டமா இருக்கா. இதுக்கு போய் இப்படி ஒருத்தி வந்து வாச்சிருக்கா பாரு அப்படின்னு அவங்க உரக்க பேசுறனாலும் கிசுகிசுன்னு பேசிக்கிட்டாங்க. பட்டப்பாவுடைய அக்கா விதவைங்கிறதால பக்கத்து வீட்டு பூரணி வாய்க்கொள்ளாத சிரிப்போட தட்டு நிறைய ஆரத்தி கரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தா. வாசல்ல பெருசா கோலம் போட்டு குலையோட வாழை மரங்கள் சாஞ்சு நின்னுது. பொண்டாட்டி கைய பிடிச்சுக்கோ பட்டப்பா, கிழக்க பார்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பூரணி வந்தா. நர்மதாவை பூரணி நிமிர்ந்து பார்த்தா. பட்டப்பாவுடைய அக்கா கங்கம்மாவும் தம்பியையும் தம்பி மனைவியையும் ஆசை தீர பார்த்தா. அவளுடைய கண்கள்ல கண்ணீர் அரும்பு கட்டுச்சு. வலது கால எடுத்து வச்சு வாமா அப்படின்னு நர்மதா கிட்ட சொன்னா அவ. நர்மதா உள்ள வந்தா. கூடத்துல பளபளன்னு சங்கிலிகள் கோர்த்த ஊஞ்சல் லேசா ஆடிக்கிட்டு இருந்தது. சுவர் நிறைய தஞ்சாவூர் ஓவியங்கள். எதிர்பக்கத்து அறையில 2 கட்டில்கள் போடப்பட்டிருந்தது. புது மெத்தைகள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. உள்ள வாம்மா, முதல்ல காப்பி சாப்பிடு, அப்புறமா வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பரிவோட கங்கம்மா நர்மதாவை உபசரிச்சா. சமையலறையிலிருந்து கம்முன்னு பாயசம் மணத்துது. கசகசா தேங்காய் அரைச்ச பாயசம். கூடவே நெய்யும் விட்டுருப்பாங்க போல இருக்கு. அதனால மனம் ஊரை தூக்குச்சு. நர்மதா குளிக்க புறப்பட்டா. அந்த ஊரு நாட்டுப்புறம் மாதிரி இருந்தாலும் கங்கம்மா தான் வீட்டுல எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சிருந்தா. குளியலறை வசதியா இருந்தது. தொட்டியில நிறைய இருந்த தண்ணிய பார்த்ததும் ஆசை தீர உடம்பெல்லாம் தண்ணியை ஊத்திக்கணும் போல இருந்தது அவளுக்கு. பட்டப்பா உள்ள இருந்து ஒரு ஃபாரின் சோப்பு ஒன்று எடுத்துட்டு வந்தான். நர்மதா, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்தான். அவளுக்கு கூச்சமா இருந்தது. மஞ்சள் பூசி குளிக்கிற வழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டான். அவ தலையை ஆட்டின உடனே உள்ள இருந்து ஒரு டப்பா நிறைய கஸ்தூரி மஞ்சள் பொடி எடுத்துட்டு வந்தான். தண்ணி போதுமா இல்ல 2 வாளி இறைச்சி ஊத்தட்டுமா அப்படின்னு கேட்டான். வேண்டாம், தண்ணி நிறைய இருக்கு அப்படின்னு மெதுவா சொன்னா அவ. அவ உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா கதவை சாத்திக்கிட்டே கதவோட இடைவெளி வழியா அவனை பார்த்தா. ம், அவன் திரும்பி பார்க்குற மாதிரி இல்ல. ஒரு வேலைக்காரன் இல்ல ஒரு வேலைக்காரி கேட்குற மாதிரி தண்ணி வேணுமா மஞ்சள் வேணுமான்னு கேட்டுட்டு அவன் உள்ள போயிட்டான். குளிச்சுட்டு தலையை சுத்தி துண்டை கட்டிக்கிட்டு புடவையை சுத்திக்கிட்டே உள்ள வந்தா அவ. கங்கம்மா அவளுடைய கால்களை பார்த்துக்கிட்டு இருந்தா. வாழைத்தண்டு போல இருந்த அவளுடைய கால்கள்ல கல்யாணத்துல இட்டிருந்த நலங்கு பூச்சு லேசா கலைஞ்சிருந்தது. உள்ள புது புடவை இருக்கு, எடுத்து கட்டிக்க அப்படின்னு சொன்னா கங்கம்மா. அறைக்குள்ள வெள்ளித்தட்டுல தாமரை நிறத்துல ஜரிகைக்கரை போட்ட புடவை இருந்தது. கூடவே ரவிக்கியும் இருந்தது. புடவையை கட்டிக்கிட்டு திரும்பி பார்த்தா. சுத்திலும் சுவாமி படங்கள் இருந்தது. நெத்தி தரையில பட விழுந்து நமஸ்காரம் பண்ணா. அந்த தெரு பெண்கள் ஏதேதோ சாக்கு வச்சுக்கிட்டு வந்து நர்மதாவை பார்த்துட்டு போனாங்க. கங்கம்மா கிட்ட போய் தாழ்ந்த குரல்ல நர்மதாவுடைய அழக வர்ணிச்சாங்க. கூடத்துல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்த பட்டப்பாவை ஒருத்தி சீண்டுனா. அதை கேட்டு பட்டப்பா அசட்டு சிரிப்பு சிரிச்சான். வாடி போகலாம், அதுக்கு ஒன்னும் புரியல அப்படின்னா இன்னொருத்தி. இவனுக்கு ஒன்னும் புரியலனாலும் அவ எல்லாத்தையும் புரிய வச்சிருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பெண்கள் அங்கிருந்து போனாங்க. சாப்பாடு ஆச்சு. கட்டித்தயிரை ஊத்தி கை வழிய சாப்பிட்டு எழுந்தப்போ நர்மதாவுக்கு ஊர்ல அம்மாவுடைய நினைப்பு வந்தது. அம்மா யார் வீட்டு அடுப்படியில நாள் பூராவும் வேகு வேகுன்னு வெந்துகிட்டு இருக்காளோ அப்படின்னு நினைச்சா. சாப்பிட்டதும் கொஞ்ச நேரம் தூங்குனா. தூங்கும்போது பகல் தூக்கத்துல கனவு கூட வந்தது. நர்மதாவுக்கு கல்யாணம் நடந்ததே ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது. இந்த பொண்ணுக்கு எப்ப விடிய போகுதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் நர்மதாவுடைய அம்மா வெங்கலட்சுமி காலங்காத்தால எழுந்திருக்கிறது வழக்கம். பழையதுக்கும் எரிச்ச குழம்புக்கும் இப்படி ஒரு வளர்த்தி இருக்க முடியுமா அப்படின்னு அடிக்கடி அவ அலுத்துக்குவா. 10 குடித்தனங்களுக்கு நடுவுல அவங்க வீடு இருந்தது. அங்க இருந்த இளவட்டங்கள்லாம் கண்களாலேயே நர்மதாவை கொத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல சாயிராம்னு ஒருத்தன் இருந்தான். நர்மதாவை எப்படியாவது சினிமால சேர்த்துறணும்னு அவன் துடிச்சுக்கிட்டு இருந்தான். நர்மதா, ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? சூடா காப்பி இருந்தா கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள வந்து உட்காருவான். அதை பார்த்ததும் நர்மதாவுடைய அம்மா வெங்கலட்சுமிக்கு பத்திக்கிட்டு வரும். அவனுக்கு பானை தண்ணியும் சூடான காப்பியும் கொண்டு வந்து கொடுப்பா நர்மதா. அவனோட தயவு அவங்களுக்கு வேண்டி இருந்தது. பெரிய பெரிய புள்ளிகள்லாம் அவனுக்கு நல்ல சிநேகிதமா இருந்தாங்க.
அவங்க வீடுகள்ல சமையல்கார தேவை இருந்தா, அதுக்கு நர்மதாவுடைய அம்மா வெங்கலட்சுமிய சிபாரிசு செய்வான் அவன். அப்படி அவங்க அம்மா சமையல் வேலைக்கு போகும்போது, "ஏன் நர்மதா, நீயும் உங்க அம்மா கூட போயேன்" அப்படிம்பான் சாயிராம். "அவ எதுக்கு?" அப்படிம்பா நர்மதாவுடைய அம்மா. "அவளும் வரட்டும் மாமி. 4 பெரிய மனுஷங்கள தெரிஞ்சுக்கிட்டா தானே நல்லது" அப்படிம்பான் அவன். "அவ எந்த பெரிய மனுஷங்களையும் தெரிஞ்சுக்க வேண்டாம்" அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லுவா அவங்க அம்மா. நர்மதாவுக்கு சினிமான்னா உயிரு. சாயிராம் அடிக்கடி ஓசி பாஸ் கொண்டு வந்து அவளுக்கு குடுப்பான். அப்படி அவன் ஒரு நாள் குடுத்துட்டு போன உடனே, அவங்க அம்மா மடார் மடார்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதா. "பாவி பொண்ணே! நீ சிலை மாதிரி இருக்கேடி. அத பார்த்து தான் அவன் அடிக்கடி இங்க வர்றான். நீ அவன்கிட்ட ஏமாந்துறாதடி. சினிமாவும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இனிமே அவன் பாஸ் குடுத்து நீ வாங்குன, இருக்கு" அப்படின்னு அவள சத்தம் போட்டா. நர்மதா பயத்தோட அம்மாவ பார்த்தா. "நீ எதுக்கும்மா இவ்ளோ அமர்க்களம் பண்ற? சினிமாவுக்கு போனா என்னவாம்?" அப்படின்னு கேட்டா நர்மதாவுடைய அண்ணன் கிச்சாமி. "போவேடா. நீ உலகத்தார போல கல்யாணம் கார்த்தின்னு பண்ணிக்கிட்டு போற. இவளுக்கு ஒரு வழி பொறக்க வேண்டாமா?" அப்படின்னா அவங்க அம்மா. தங்கையோட அழக மூலதனமா வச்சு கிச்சாமியும் அவனுடைய மனைவியும் தங்களுடைய சினிமா ஆசைகள பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் வெங்கலட்சுமி எங்கேயோ தல யாத்திரைக்கு போனா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிய காட்டு சாமின்னு வேண்டிக்கிறதுக்காக அவ கிளம்பிட்டா. திரும்பி வரும்போது தான் கங்கம்மாவ அவ ரயில்ல சந்திச்சிருக்கா. முதல்ல அவள பார்த்தப்போ இது அவதானான்னே அவளுக்கு சந்தேகமா இருந்தது. முன்னெல்லாம் ஒடிசலா இருந்தவ, இப்ப சதை போட்டிருந்தா. கூடவே விதவ கோலம் வேற. பட்டு சுங்கடி புடவ, நவரத்தின மாலை, புதைய புதைய தங்க வளையல்கள்னு பார்க்கவே அமர்க்களமா இருந்தா கங்கம்மா. கங்கம்மாவுக்கு வெங்கலட்சுமிய பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. "நீங்களா? எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்டா அவ. குரலும் கங்கம்மாவுடைய குரல் தான். கீச்சு கீச்சுன்னு இருந்தது. அப்பதான் வெங்கலட்சுமி அது கங்கம்மா தான்னு முடிவுக்கு வந்தா. அதுக்குள்ள கங்கம்மா, "நீ வெங்கு தானே? அப்பவே நினைச்சேன். இந்த மாதிரி பரங்கி பழம் போல ஒரு சிவப்ப நான் யாருக்கிட்டயும் பார்த்ததில்ல" அப்படின்னா அவ. 2 பேரும் நெருங்கி உட்கார்ந்தாங்க. சிவப்பாவது மண்ணாவது எல்லாம் போச்சு. வீட்டுக்காரர் போன பிறகு எத்தனையோ திண்டாட்டம். என் மகன் கிச்சாமியத்தான் உனக்கு தெரியுமே. சரியா படிக்காம இப்ப பலகாரம் போட்டு டவுன் ஸ்டால்ல கொண்டு போய் விக்கிறான். அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. என் பொண்ணு நர்மதாவை நீ பார்த்திருக்க மாட்ட அப்படின்னா வெங்கலட்சுமி. "உனக்கு பொண்ணு வேற பொறந்துதா?" அப்படின்னு கேட்டா கங்கம்மா. "பொறந்தது. சாகர காலத்துல என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கு" அப்படின்னா வெங்கலட்சுமி. "சீச்சி, அப்படியெல்லாம் பேசாத. அவள படிக்க வைக்கிறது தானே. படிச்சுட்டா வேலைக்கு போய் சம்பாதிக்க போறா" அப்படின்னா கங்கம்மா. "படிப்பு ஏறினா தானே கதை புஸ்தகம் தான் படிப்பா. அதுவும் சினிமா கதை புஸ்தகம். நல்லா சினிமா பாப்பா" அப்படின்னு அலுத்துக்கிட்டா வெங்கலட்சுமி. அத கேட்டு கங்கம்மா சிரிச்சா. "இப்ப யார் தான் சினிமாவுக்கு போகாம இருக்கா? அத விடு. நான் உன்ன மாதிரி இல்ல. இப்ப நல்லா வசதியா இருக்கேன். நான் ஒரு 60 வயசுக்காரருக்கு மூணாந்தாரமா கழுத்த நீட்டினேன். ஒரு 5, 6 வருஷம் வாழ்ந்திருப்பேன். என் கணவர் அவரோட 2 தாரங்களும் கழட்டி வச்சுட்டு போன நகைகள அப்படியே எடுத்து என்கிட்ட குடுத்தாரு. என்கிட்ட இருந்து அவர் எதையுமே எதிர்பார்க்கல." வெங்கலட்சுமி ஆச்சரியமா கங்கம்மாவ பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருந்தா. கங்கம்மா தொடர்ந்து சொன்னா. "வயசு காலத்துல தனக்கு பணிவிடை செய்ய பொண்டாட்டின்னு ஒருத்தி வேணும்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் அவரு. நான் அவருக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டேன். கம்பீரமா அவ்வளோ பெரிய வீட்ல மகாராணியைப் போல இரும்பு சாவிகள் குலுங்க வளைய வந்தேன். நான் என் பொறந்த வீட்ல பாதி நாள் பட்னியாத்தான் இருந்திருக்கேன். அதுக்கு மாறா புகுந்த வீட்ல அஷ்டலட்சுமிகளும் நர்த்தனம் ஆடுற வீட்ல வாழ்ந்தேன். அவரு நல்லாத்தான் இருந்தாரு. திடுதிப்புன்னு உடம்புக்கு முடியாம போயிருச்சு. சாகறதுக்கு முன்னால, கங்கம்மா, உன்ன மாதிரி ஒரு வைராக்கியசாலி நான் பார்த்ததில்ல. உடம்பு சுகம்தான் பிரதானம். அதுதான் இயற்கையானதுன்னு நினைக்கிற பால்ய வயசு உனக்கு. ஆனா, உன்னுடைய ஆசைகள பொசுக்கிக்கிட்டு 6, 7 வருஷமா நீ நிறைஞ்ச மனசோட என் கூட இருந்திருக்க. இப்போ என்கிட்ட வேண்டிய பணமும் காசும் இருக்கு. நான் போன பிறகும் நீ இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாரு அவரு. கங்கம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரயில் ஏதோ ஒரு ஜங்ஷன்ல நின்னுது. மேல பலகையில படுத்திருந்த ஒரு பையன கங்கம்மா எழுப்புனா. பையன் இறங்குனான். பார்க்க பூஞ்சையா இருந்தான். "தம்பி, போயி 4 பொட்டலமும் காப்பியும் வாங்கிட்டு வாடா" அப்படின்னு அவன்கிட்ட வெள்ளி கூஜாவ கொடுத்து அனுப்புனா அவ. "இவன் என் தம்பி. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் மூத்தவ.
இவன் கடைசி. இவன் பொறக்கறதுக்கு முன்னாடியே நீ ஊரை விட்டு போயிட்ட அப்படின்னா கங்கம்மா. தம்பி படிக்கிறானா அப்படின்னு கேட்டா வெங்கலட்சுமி. ஏதோ படிச்சான். சில பேருக்கு எங்க படிப்பு ஏறுது. பெருசா எதுவும் படிக்கல. எனக்கு துணையா இருக்கான். என் சொத்தை எல்லாம் இனி யார் ஆளப் போறா? அவன்தானே அப்படின்னா கங்கம்மா. வெங்கலட்சுமி சிந்தனையோட உட்கார்ந்திருந்தா. ஓசி சினிமா பாஸ் கொடுத்து நர்மதாவை வளைக்க பார்க்குற சாய்ராம். எதிர் வீட்டு காலேஜ் பையன் வீசுற கண் வீச்சு. கல்யாணமான பக்கத்து வீட்டுக்காரர், அடியே நர்மதா, இங்க கொஞ்சம் வந்துட்டு போயேன். மாமி ஒண்டியா அடுப்படியில கஷ்டப்படுறா பாரு. தொட்டில்ல குழந்தை வேற கிடந்து கத்துது அப்படின்னு கூப்பிடுற அழைப்பு. அவர் மனைவிக்கு தெரியாம இவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது. இதையெல்லாம் அவ நினைச்சு பார்த்தா. தலை நிறைய பூ வச்சுக்கணுங்கிற ஆசையில இந்த பாவி பொண்ணு யாருக்கிட்டையாவது ஏமாந்துட்டு நிக்க போகுதோ அப்படின்னு எத்தனை நாளைக்கு தான் பயந்து சாகுறது. வெங்கலட்சுமி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே கங்கம்மா கூடையில இருந்து பழங்களை எடுத்து வெளியே வச்சா. தம்பி வாங்கிட்டு வந்த பொட்டலங்களை பிரிச்சா. என்ன வெங்கு, ரயில்ல ஒன்றும் சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டா. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னா நர்மதாவோட அம்மா. ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மெதுவா வெங்கலட்சுமியே பேச்ச ஆரம்பிச்சா. நர்மதா ஒருத்தி தனக்கு பாரமா இருக்கிறதா சொன்னா. தான் பொண்ணோட அழக பத்தி வர்ணிச்சா. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வேறு எதுவும் தனக்கு தேவையில்லைன்னு சொன்னா. பட்டப்பா வாங்கிட்டு வந்த பலகாரத்தை அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு காப்பியை குடிச்சான். அழகான பொண்ணுங்கிற பேச்சு காதுல விழுந்ததும் அக்காவையும் வெங்கலட்சுமியையும் மாறி மாறி பார்த்தான். ஒரு நல்ல நாள்ல பெண் பார்க்க வர்றதா கங்கம்மா வெங்கலட்சுமி கிட்ட சொன்னா. பெண் பார்க்க வந்த அன்னைக்கே கங்கம்மா தன்னுடைய பணப்பெருமையை சொல்ற மாதிரி தட்டு தட்டா பழமும் பூக்களும் உயர்தரமான துணிமணிகளும் வாங்கிட்டு வந்திருந்தா. அதை பார்த்து சுத்தி இருந்த 8 குடித்தனங்களும் மூக்குல விரல வச்சாங்க. சட்டுன்னு திருநீர்மலையில கல்யாணமும் ஆச்சு. செலவெல்லாம் கங்கம்மாவுடையதுதான். பெண் வீட்டார் கைகளை வீசிக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. கல்யாணத்துக்கு சாய்ராமும் வந்திருந்தான். பரிசு வாங்கிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணான். மாப்பிள்ளை சார், நீங்க கொடுத்து வச்சவரு. பூஜை பண்ணி இருக்கணும் எங்க நர்மதாவை கல்யாணம் பண்ணிக்க. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா அவளை நான் பெரிய ஹீரோயின் ஆக்கியிருப்பேன் அப்படின்னு பெருமூச்சு விட்டான். கூடம் பூராவும் பூவோட வாசனை. தட்டு நிறைய ஜாதி மல்லி அரும்புகளை வச்சுக்கிட்டு நெருக்கமா தொடுத்துக்கிட்டு இருந்தா பக்கத்து வீட்டு பூரணி. தூக்கம் கலைஞ்சு எழுந்து வந்த நர்மதாவை பார்த்து அவ விஷமமா சிரிச்சுக்கிட்டே, என்ன இன்னிக்கே இப்படி பகல்ல தூங்குற அப்படின்னு கேட்டா. நர்மதாவுக்கும் அவளுடைய கேள்வி புரிஞ்சுது. அவளும் வெக்கத்தோட சிரிச்சிட்டு கொல்லை பக்கம் போய் முகத்தை கழுவிக்கிட்டு வந்தா. லேசா பவுடர் போட்டு குங்குமம் வச்சுக்கிட்டா. காப்பி சாப்பிட்டுட்டு வா, நான் உனக்கு தலை பின்னி பூ வைக்கிறேன். ராத்திரி அசட்டு பிசட்டுன்னு இருக்காத அப்படின்னா பூரணி. என்னது அப்படின்னு கேட்டா நர்மதா. என்ன நான் கேட்குற, ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா பூரணி. அதுக்குள்ள பூரணியை தேடிக்கிட்டு அவளுடைய கணவன் பாலு வந்தான். அவன் சாப்பாட்டுக்கு ஃபேக்டரியில இருந்து லேட்டா வந்திருக்கான். ஆளு நல்ல உயரம், வாட்ட சாட்டமான உடம்பு, அரும்பு மீசை, சுருட்ட முடி. அவன் தான் மனைவி கிட்ட பேசிக்கிட்டே ஓரக்கண்ணால நர்மதாவை பார்த்தான். பூரணி இதை கவனிச்சுட்டு, நர்மதா, இவர் தான் எங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சொன்னான். நர்மதா அவனுக்கு வணக்கம் சொன்னான். ஓஹோ, பட்டப்பாவுடைய மனைவியா இது அப்படின்னு கேட்டான் அவன். அதுக்குள்ள கங்கம்மா உள்ள இருந்து வந்து, நீ இங்கேயே சாப்பிடு, பட்டப்பா கல்யாணத்துக்கு தான் வரல, இங்க சாப்பிடவாவும் செய்ய. நர்மதா, அவனுக்கு இலை போடுமா அப்படின்னா கங்கம்மா. இலை போட்டு நர்மதாவே சாப்பாடும் போட்டா. இந்த நோஞ்சாம் பட்டப்பாவுக்கு இப்படி வெண்ணச்செல மாதிரி வலுவலுன்னு ஒரு மனைவி கிடைச்சிருக்காளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனான் பூரணியோட கணவன் பாலு. அதுக்குள்ள வெளியே போயிருந்த பட்டப்பா ஒரு கட்டு மல்லிகை பூவோட வந்து சேர்ந்தான். பூரணியக்கா, இந்தாங்க, இது ஜடை தைக்கிறதுக்கு அப்படின்னு கொடுத்தான். யாருக்குடா பட்டப்பா அப்படின்னு பூரணி கேட்டதும் அவன் நெளிஞ்சுக்கிட்டே சிரிச்சான். அதை பார்த்து நர்மதா வெக்கத்தால சிவந்து போனான். அன்னைக்கு ராத்திரி எல்லா ராத்திரிகளையும் போல இல்லாம புதுமையா இருந்தது. அந்த அறையில எல்லாமே இருந்தது. ஜன்னல் பக்கமா வச்சிருந்த கண்ணாடியில பிறைச்சந்திரன் தெரிஞ்சுது. நர்மதா ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டு இருந்தா. பட்டப்பா ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தான். நர்மதா மெதுவா அவன் பக்கத்துல வந்து நின்னான். பாலை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தா. பாலை வாங்கி பட்டப்பா மேஜை மேல வச்சான். கட்டில்ல வந்து உட்கார்ந்த அவன்கிட்ட பால் டம்ளர் எடுத்து கொடுத்தா அவ. தானும் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு,
ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெருசா, அழகா இருக்கு. எனக்கு ஒண்டுக்குடித்தனத்துல இருந்து இருந்து அலுத்து போச்சு." அப்படின்னு பேச ஆரம்பிச்சா. அப்போ பட்டப்பா கண்கள்ல நீர் ததும்ப அவளை இரக்கத்தோட பார்த்தான். அவள அப்படியே இறுக அணைச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய போல தேம்பி தேம்பி அழுதான். "நர்மதா, நீ ஏமாந்துட்ட. எனக்கு இருக்கிற பலகீனத்த பத்தி உன்கிட்ட சொல்லவே வெட்கமா இருக்கு. பணத்த பார்த்து மயங்கி உங்க அம்மா உன்னை என் கழுத்துல கட்டிட்டாங்க. நீ எங்கேயோ எப்படியோ வாழ வேண்டியவ. இதோ இந்த கடிதத்த நீ எடுத்துக்கிட்டு போய் காலையில படி." அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்த அவகிட்ட குடுத்தான். தனக்கு முன்னால நீட்டின அந்த கடிதத்த அவ வெறுப்போட பார்த்தா. கணவனும் மனைவியும் முதல்ல சந்திக்கும்போது கடிதம் என்ன வேண்டி கிடக்கு? கண்கள்ல கண்ணீர் திரையிட அவ அடுத்த வீட்டு மாடிய பார்த்தா. அங்கே பக்கத்து வீட்டு பூரணியும் பாலுவும் படுத்திருக்கிறது தெரிஞ்சுது. முடிவில்லாத குழப்பமான சிந்தனைகள் நர்மதாவை வாட்டி எடுத்தது. அது என்ன கடிதமா இருக்கும்? ஒருவேளை அவன் யாரையாவது காதலிச்சிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சா அவ. நீண்டுகிட்டே வந்த ராத்திரி எப்போ தொலைஞ்சதுன்னு தெரியாம அவ தூங்கி போயிட்டா. அவ கண் விழிச்சு பார்த்தப்போ பட்டப்பா அறையில இல்ல. முதல் நாள் சொர்க்கம் போல தெரிஞ்ச வீடு இன்னைக்கு அவளுக்கு வெறுமையா தெரிஞ்சுது. கதவை திறந்துகிட்டு வெளியே வந்த நர்மதாவை கங்கம்மா கனிவோட பார்த்தா. தம்பியோட மனைவி, தனக்கு பிறகு இந்த வீட்டை நிர்வகிக்க போற எஜமானி, முத்து முத்தா குழந்தைகளை பெத்து தன்னை அத்தைன்னு கூப்பிட வைக்க போற பொண்ணு. அவளை உள்ள நலுங்காம பார்த்துக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. நர்மதாவை பார்த்து பரிவோடு சிரிச்சுக்கிட்டே, "நர்மதா, முதல்ல வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுரு. நீ தான் இந்த வீட்டோட கிரகலட்சுமி. நீ தான் கோலம் போடணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இந்தா" அப்படின்னு ஒரு வாளியில தண்ணீர் கொண்டு வந்து வச்சா. நர்மதா கலங்கின கண்களோட அவளை ஏறிட்டு பார்த்தா. பேசாம வாளி தண்ணீரோட வாசலுக்கு போய் தண்ணீரை தெளிச்சு இழைய இழையா கோலம் போட ஆரம்பிச்சா. அப்போ பக்கத்து வீட்டு வாசல் கதவு திறந்தது. பாலு ஃபேக்டரிக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான். இவளை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே, "அதுக்குள்ள எழுந்தாச்சா? பூரணி இன்னும் எழுந்துக்கல" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை தாண்டி நடந்தான். அவளும் அவனை நிமிர்ந்து பார்த்தா. நெடிய கம்பீரமான உருவம். இப்படியும் ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள திரும்பி பட்டப்பாவுடைய தோற்றத்தை நினைச்சு பார்த்தா. அதுக்குள்ள கங்கம்மா சுட சுட காப்பி கலந்து எடுத்துட்டு வந்தா. "நர்மதா, இன்னும் பால் சர்க்கரை ஏதாவது வேணுமான்னு சொல்லு" அப்படின்னா. "எல்லாம் சரியா இருக்கு. நான் இவ்ளோ பெரிய டம்ளர்ல காப்பி சாப்பிடுறதில்ல. இது ரொம்ப பெரிய டம்ளர்" அப்படின்னா நர்மதா. "நீ சின்ன பொண்ணு, நல்லா சாப்பிடணும். அரை வயித்துக்கு சாப்பிடுறத இனிமே விட்டுரு. உனக்கு இங்க ஒரு குறைச்சலும் இல்ல. வீட்ல சகல சாமானும் கொட்டி கிடக்கு. நான் சமையல் பண்றேன். நீ கிடந்து கஷ்டப்பட வேண்டாம். கூட மாட எனக்கு ஒத்தாசை பண்ணா போதும். இன்னைக்கு என்ன சமைக்கலாம்?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே கூட நிறைய காய்கறிகள் எடுத்துட்டு வந்தா கங்கம்மா. "உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. எனக்கு எல்லாமே பிடிக்கும். பிடிக்கிறதும் பிடிக்காததும் மனசை பொறுத்த விஷயம்" அப்படின்னு பதில் சொன்னான் நர்மதா. "அப்படி இல்ல நர்மதா. எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி. அவனும் நீயும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். என் தம்பி கொஞ்சம் அசடு. இந்த காலத்து பிள்ளைகள மாதிரி இருக்க மாட்டான். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீ தான் பொறுத்துக்கிட்டு போகணும்" அப்படின்னா கங்கம்மா. நர்மதா குனிஞ்சபடி காய்கறிகளை நறுக்கிக்கிட்டு இருந்தா. "கொஞ்சம் முன்ன பின்னன்னா என்ன?" அவளுக்கு புரியல. பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கும்போதும் விலகி போற அசடா அவன் இருக்கானே. ஐயோ கடவுளே! இந்த அசட்டை எப்படி சமத்தாக்குறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. கங்கம்மா ஏதேதோ ஸ்லோகங்களை சொல்லி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தா. வெள்ளி குத்து விளக்குல நெய் ஊத்தி தீபம் ஏத்தி இருந்தா. எதிர ஒரு பெரிய வெங்கடாஜலபதி படம் மாட்டி இருந்தது. கங்கம்மா திரும்பி நர்மதாவை பார்த்து, "இந்த படம் என் புருஷன் திருப்பதியில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அவருக்கு ஒரு புள்ள வேணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எங்களுக்கு ஒரு குழந்தை பொறக்கல. பொறி இருந்தா தானே புள்ள பொறக்கும். எனக்கு பொறக்காத குழந்தை உனக்கு பொறந்தா சரிதான். நர்மதா, நீ பிரசவத்துக்கு கூட உங்க வீட்டுக்கு போக வேண்டாம். நானே உனக்கு எல்லாம் செய்றேன்டி" அப்படின்னா கங்கம்மா. நர்மதா வேதனையோட கங்கம்மாவை பார்த்தா. கங்கம்மா கண்களை மூடிக்கிட்டு பரவசத்தோட சாமி படத்துக்கு முன்னால் நின்னா. "பகவானே, எப்படியும் நீ இந்த பொண்ணுக்கு 4, 5 குழந்தைகளை கொடுக்கணும்" அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் நர்மதாவுக்கு
நேத்து ராத்திரி பட்டப்பா கொடுத்த கடிதம் ஞாபகத்துக்கு வந்தது. இடுப்புல செருகி இருந்த இடத்துல தேடினா. அது பத்திரமா தான் இருந்தது. அதை உடனே படிக்கணும்னு மனசு துடிச்சுது. உடனே கங்கம்மா கிட்ட நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புறப்பட்டா. குளியலற கதவை சாத்திக்கிட்டு இடுப்புல இருந்த கடிதத்தை எடுத்தா. படிக்க ஆரம்பிச்சா. அன்புள்ள நர்மதா, உன்னை பார்க்கும்போது மனசில் ஏற்படுகிற பரவசம் அப்படியே தேங்கி தடை போட்டது போல் நின்று விடுகிறது. பிறவியிலேயே ஆண்மையற்ற என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. உன்னை நான் ஏமாற்றி விட்டேன். என்னை மன்னித்து விடு. உனக்கு விருப்பமில்லாவிட்டால் என்னை விட்டு போய்விடு. இப்படிக்கு பட்டப்பா அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தை படிச்ச நர்மதா சிலையா நின்னா. மரமாகி போனா. அவளுடைய கண்கள் வறண்டு போச்சு. ஏன் இவ்வளவு மெத்தனமா இருந்தா? இது திருமணத்துக்கு முன்னாலேயே சொல்லி இருக்கலாமே. ஆண்கள் ஏன் இப்படி இருக்காங்க? பெண்களை ஏன் தான் இப்படி குரூரமா வதைக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. இனிமே நான் என்ன செய்ய முடியும்? என் புருஷன் உதவாக்கறேன்னு சொல்லிக்கிட்டு வாசல்ல இறங்கி நடந்துட முடியுமா? ஒரு சாதாரண சமையல்காரியோட மகளாரனா கோர்ட்டும் கொத்தளமும் ஏற முடியுமா? இனிமே நான் என்ன செய்ய? அவளுக்கு எதுவுமே புரியல. அப்போ நர்மதா, பூரணி வந்திருக்கா பாரு அப்படின்னு கங்கம்மா குரல் கொடுத்தா. நர்மதா அவசர அவசரமா குளிச்சு முடிச்சிட்டு புடவை அரைகுறையா சுத்திக்கிட்டு வெளியே வந்தா. பூரணி வழக்கம் போல பூச்சரம் கொண்டு வந்திருந்தா. குளியல் என்ன வெந்நீர்லையா பச்சை தண்ணிலையா அப்படின்னு கேட்டா அவ. நெருப்புல அப்படின்னு பதில் சொன்னா நர்மதா. என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே நர்மதாவை தொடர்ந்து அறைக்குள்ள போனா பூரணி. நர்மதா அவகிட்ட நடந்ததை சொன்னா. பட்டப்பா கொடுத்த கடிதத்தை பத்தி எதுவும் சொல்லல. எனக்கு ராத்திரி முழிப்பு வரும்போதெல்லாம் ஓ ஞாபகம்தான் வந்தது. பட்டப்பா ஒரு மாதிரி பையன் ஆச்சே, பொம்பளைய போல இருப்பானேன்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா பூரணி. பூரணி கிளம்பி போயிட்டா. கடவுளே, இப்படியும் நடக்குமா? எங்கேயோ யாத்திரை போயிட்டு வந்த அம்மா இப்படி ஒரு வரனை தேடி பிடிச்சிட்டு வந்தாளே அப்படின்னு நினைச்சா அவ. கங்கம்மா ரெட்டை வடை சங்கிலியும் 4 வளையல்களும் முத்துத்தோடும் எடுத்துட்டு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணா. வெங்கலட்சுமி நகைகளோட மதிப்புல மயங்கி போயிருந்தா. எப்படியாவது சாய்ராமோட பார்வையில இருந்து தப்பி நர்மதா கல்யாணமாகி போனா போதும்னு அவளுடைய மனசுக்கு தோணுச்சு. அதனாலதான் அறக்க பறக்க கல்யாணத்தை நடத்தி முடிச்சா. நர்மதாவுக்கு அம்மா மேல முதல்ல ஆத்திரமா தான் வந்தது. அந்த ஆத்திரம் படிப்படியா பிறகு தணிஞ்சுது. இப்படியே பல இரவுகள் போச்சு. நர்மதா தனக்குள்ள வெந்துகிட்டு இருந்தா. பெருமூச்சு, கண்ணீர், விரக்தின்னு அவளை வாட்டி எடுத்தது. அவ புதுச்சேலை எதையும் கட்டுறதில்ல. அதிகமா பூ வச்சுக்கிறதில்ல. முகத்துல ஏக்கம் ததும்பி நின்னுது. ஊர்ல இருந்து அம்மா கடிதம் போட்டிருந்தா. நீ வழக்கமா குளிச்சுக்கிட்டு இருக்கியா? சமத்தா நடந்துக்கிறியா? கங்கம்மாவுடைய மனசு கோணாம நடந்துக்கோ. நான் முடியும் போது உன்னை வந்து பார்க்கறேன். உன் அண்ணாவும் அண்ணியும் இப்ப சினிமா பார்க்கறது அதிகமாயிருச்சு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 படம் பார்க்கறாங்க அப்படின்னு அம்மா எழுதியிருந்தா. நர்மதா கொல்ல பக்கத்துல உட்காரும் போதெல்லாம் கங்கம்மா முகம் சிணுங்குவா. ஏழுமலவாசா, என்னை இப்படி சோதிக்கிறியே. இந்த வீட்ல ஒரு குழந்தை விளையாடக்கூடாதுன்னு உன் எண்ணமாக்கும். இப்படியே இன்னும் எத்தனை காலம்தான் சோதிப்ப அப்படின்னு புலம்புவா. பக்கத்து வீட்டு பூரணி மசக்கேன்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட ரகளை பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு கங்கம்மா மாங்காய் தொக்கும் மிளகா சட்னியுமா பண்ணி கொடுத்து அனுப்புவா. அதை நர்மதா தான் கொண்டு போவா. பாத்துக்கோ, அவளுக்கு கல்யாணமாகி 2 வருஷம்தான் ஆச்சு. அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. எல்லாம் என் தலைவிதி. நான் பண்ணுன பாவம் என் தலையில இப்படி விடிஞ்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் கங்கம்மாவுடைய புலம்பல் அதிகமாயிக்கிட்டே இருந்தது. நர்மதா பூரணி கிட்ட நாத்தனார் பேசுறது சொல்லி அழுதா. சீச்சி, அந்த அம்மாவுக்கு நீ இன்னும் உண்டாகலையேன்னு இருக்கு. அது மனசுல எந்த வஞ்சகமும் இல்லாத ஜென்மம். நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னா பூரணி. அன்னைக்கு நர்மதா பூரணிய பார்க்க போயிருந்தப்பவே பகல் சாப்பாட்டுக்கு அவ புருஷன் பாலு வந்திருந்தா. பூரணி மசக்கையில படுத்திருந்தா. நீங்களே எடுத்து போட்டுட்டு சாப்பிடுங்க அப்படின்னா அவ. நான் வேணா போடட்டுமா பூரணி அக்கா அப்படின்னு நர்மதா கேட்டா. பூரணி சரின்னா. பாலு கை கால் அலம்பிக்கிட்டு வந்து உட்கார்ந்தான். நர்மதா பரிமாறிக்கிட்டு இருக்கும்போதே நீ என்ன சோப்பு யூஸ் பண்ற அப்படின்னா அவன். அவ பதில் சொல்லல. நாத்தனார் கங்கம்மா கொடுத்து விட்ட மிளகா சட்னி தொக்கு எல்லாத்தையும் அவ பரிமாறினா.
இது பூரணி அக்காவுக்காக எங்க நாத்தனார் பண்ணி அனுப்புனது. அவ மசக்கையா இருக்கிறதால இதெல்லாம் தான் பிடிக்கும்னு செய்து அனுப்புனா அப்படின்னு சொன்னா அவ. நர்மதாவுடைய வெகுளித்தனம் ஊர்ல சாய்ராமுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ பாலுவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது. உனக்கும் கூடிய சீக்கிரம் மசக்க வரணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணவா, இல்ல லேட்டா வரணும்னு ஏதாவது ஃபேமிலி பிளானிங்ல இறங்கி இருக்கீங்களா அப்படின்னு துணிச்சலா கேட்டான் பாலு. நர்மதாவுக்கு வாய் விட்டு அழணும் போல இருந்தது. அப்போ பூரணி சத்தமா கொட்டாவி விட்டா. விரல்களை சொடுக்கிக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தா. என்ன சாப்பிட்டாச்சா அப்படின்னு கணவன் கிட்ட கேட்டா. ஓ, ஓ சிநேகிதி பரிஞ்சு பரிஞ்சு சாதம் போட்டா அப்படின்னா பாலு. அப்படியாடி, எனக்கும் உன் கையால பிசைஞ்சு கூட அப்படின்னா பூரணி. நர்மதாவும் பூரணியும் சேர்ந்தே சாப்பிட்டாங்க. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு பூரணி அவ முகத்தை பார்த்து கேட்டா. நர்மதா மௌனமா இருந்தா. பாலு படுக்கையில படுத்தபடி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். சொல்லேண்டி, வந்ததுக்கு இப்ப ரொம்ப இளைச்சு வேற போயிட்ட அப்படின்னா பூரணி. போனா போறேன், எப்படியோ இந்த உலகத்துல இருந்து போனா சரி அப்படின்னா நர்மதா. ஏண்டி இப்படி அழுத்துக்கிற, வாயை திறந்து என்கிட்ட சொல்லேண்டி அப்படின்னா பூரணி. ஒரு ஆசையும் இல்ல மண்ணும் இல்ல, கல்லுக்காவது கசிவு இருக்கும் ஈரம் இருக்கும், இந்த மனுஷங்கிட்ட எதுவும் இல்ல அப்படின்னா நர்மதா. பாலு தூங்குற மாதிரி படுத்திருந்தான். பூரணி நர்மதா சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு போய் உட்கார்ந்திருந்தா. பெண்கள் தான் பலவிதங்கள்லையும் கோளாறு உள்ளவங்கன்னு தீர்மானிச்சு இந்த சமூகம் காலகாலமா அவங்களத்தான் ஏசிக்கிட்டு இருக்கு. ஆண்களுடைய உடல் அமைப்புல எத்தனையோ கோளாறுகள் இருக்குங்கிறத வைத்தியர்களை தவிர மற்ற யாரும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அதை பத்தி பேசுறதும் இல்லை. கொஞ்ச நேரம் அங்க மௌனம் நிலவிச்சு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நர்மதா கிளம்புனா. பாலு அரக்கண்களால அவளை முழுமையா பார்த்தான். பூரணிக்கு திகைப்பு அடங்கவே கொஞ்ச நேரம் பிடிச்சது. ரொம்பவும் முன்னேறிட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலத்திலையும் பெண்கள் இன்னும் இப்படித்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. படிச்ச பெண்கள் கூட கல்யாணம்னா பூம் பூம் மாடுகளை போல மாப்பிள்ளை வீட்டார் கேட்குற அசட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு பாட தெரியலைன்னாலும் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கேயோ ஒன்று ரெண்டு பெண்களுக்கு தான் துணிச்சல் இருக்கு. எனக்கு பாடெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நர்மதா பட்டப்பா கிட்ட என்ன கேள்விகள் கேட்டிருக்க போறா? இவ எதுவுமே பேசி இருக்க மாட்டா. இவளுக்கு பதிலா அவ குடும்பமே பேசி இவளை கல்யாணம் கட்டி அனுப்பியிருக்கும். நல்லா 3 வேளை சாப்பிட, விதவிதமா உடுத்திக்க, வகை வகையா நகைகள் போட்டுக்க வசதியான குடும்பம். பையனோட வெளித்தோற்றத்துல பெண்மை கலந்த ஆணா போல இருந்தான். பெண்கள்ல சிலர் ஆண்மை கலந்த மாதிரி இல்லையா, அதை போல ஆணும் பெண்களை போல இருக்கான். இனிமே இந்த பொண்ணுக்கு விடிவு காலம் எப்படி வரப்போகுது? இவனை விட்டு அவ ஓடி போறாளா? வாழா வெட்டியா பிறந்த வீட்டுக்கு போக போறாளா? அங்க மட்டும் என்ன கொட்டி வச்சிருக்கு? நர்மதாவை நினைச்சு பூரணி குலுங்கி அழுதா. இதெல்லாம் பார்க்கும்போது பல விதங்கள்ல வெள்ளைக்காரங்க தேவலைன்னு தோணுது. உண்டு இல்லைன்னு கத்திரிச்சுக்குவாங்க. ஆனா இங்க தர்மம் தர்மம்னு பேசுவாங்க. அந்த தர்மமும் பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த தர்மத்தோட பேரால பெண்கள் எத்தனையோ கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. பாலு கட்டில எழுந்து உட்கார்ந்தான். அவன் சாப்பிட்டு 1/2 மணியோ 3/4 மணியோ ஆகி இருந்தாலும் ஃபேக்டரிக்கு கிளம்புறதுக்கு முன்னால அவனுக்கு சூடா காப்பி வேணும். வழக்கமா பூரணி அவனுக்கு சுட சுட காப்பி போட்டு தருவா. இன்னைக்கு அவ கண்கள்ல கண்ணீர் பெருக உட்கார்ந்திருந்தா. பாலு எழுந்து போய் முகம் கழுவிக்கிட்டு வந்தான். உடுத்திக்கிட்டான். பூரணி, காப்பி அப்படின்னா. நீங்க கேன்டீன்ல போய் சாப்பிடுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பூரணி. உன் சிநேகிதியோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்லா தானே இருந்த, எனக்கு கேன்டீன் காப்பி எல்லாம் வேண்டாம், நீ போடுற காப்பி தான் வேணும் அப்படின்னா அவன். என்னால இப்ப காப்பி எல்லாம் போட்டு தர முடியாது, இது என்ன நொல்ல அதிகாரம் அப்படின்னு கோபப்பட்டா பூரணி. இங்க பாரு, காப்பி கேட்டா அதிகாரமா? நீ ஏன் மூட் அவுட் ஆனேன்னு எனக்கு தெரியும். நீயும் உன் சிநேகிதியும் பேசிக்கிட்ட ரகசியம் எனக்கும் கேட்டுது. பட்டப்பா பத்தி நீங்க பேசிக்கிட்டத நான் எல்லாம் கேட்டேன் அப்படின்னா அவன். ஐயோ ஐயோ, எரிஞ்சு பேசாதீங்க, நர்மதா வந்து தொலைய போறா, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னா பூரணி. என்ன பாவம்? போடா இவனேன்னு அவனை விட்டுட்டு வெளியே நடக்கட்டும், அப்புறம் இஷ்டமானவனோட இருக்கட்டும் அப்படின்னா அவன். என்ன என்ன இஷ்டமானவனோட இருக்கட்டுமா? எத்தனை நாளைக்கு, எத்தனை மாசத்துக்கு, எத்தனை வருஷங்களுக்கு, அப்புறம் இவ கதி என்ன அப்படின்னா பூரணி. கேட்கும்போதே பூரணியோட கண்கள்ல ஆத்திரம் கொந்தளிச்சுது. அப்போ பாலு அவகிட்ட இருந்து விலகி போய், நான் காப்பி போட போறேன்
அப்படின்னு கேஸை பற்ற வச்சான். பாலை சுட வச்சு 2 டம்ளர்களில் காப்பி எடுத்துட்டு வந்தான். கோபப்பட்டு சிவந்து போயிருந்த மனைவியை பரிவோட அணைச்சிக்கிட்டே 1 டம்ளர் காப்பியை அவகிட்ட கொடுத்தான். அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு பட்டப்பாவும் நர்மதாவுமே அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. எங்க அக்கா எங்களை சினிமாவுக்கு போக சொன்னா அப்படின்னு பட்டப்பா சொன்னான். நல்ல காதல் சினிமாவா கூட்டிட்டு போ பட்டப்பா அப்படின்னா பாலு. காதல்ல நல்ல காதல் கெட்ட காதல்னு வேற இருக்கா என்ன? இப்ப வர சினிமாலெல்லாம் காதலே கிடையாது, காமந்தான் ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் ரேப் காட்சிகள் இல்லாம சினிமாவே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் பெண் வர்க்கம்னு ஒன்றை ஏன் படைச்சான் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பெண்களை ரொம்பவும் கேவலப்படுத்துற மாதிரி சம்பந்தம் இல்லாம இந்த கன்றாவியை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு படபடன்னு பேசினா பூரணி. பேச்சுல அவ ரொம்ப கெட்டிக்காரி. அவ பேசுனதை கேட்டு நர்மதா அசந்து போய் நின்னா. எந்த விஷயத்தையும் கூச்சப்படாம வெகுளித்தனமா அவ பேசுறத அவ ரசிச்சா. பூரணியை பார்த்து நீங்களும் வாங்களேன் அப்படின்னு நர்மதா கூப்பிட்டா. அடி இவளே, நாங்க எதுக்கு? ஆட்ட பாட்டமெல்லாம் ஓஞ்சு ஒரு புள்ள பெத்துக்க போறேன். நான் கொஞ்சம் நிம்மதியா படுத்து தூங்கணும். இவரு காப்பி காப்பின்னு படுத்தி எடுத்தாரு. நீ ஜாலியா படத்துக்கு போயிட்டு வா அப்படின்னா அவ. நீங்களும் வாங்களே சார் அப்படின்னு பட்டப்பா பாலுவை கூப்பிட்டான். நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க, அவங்கள விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காருங்க அப்படின்னா பூரணி. பாலுவும் கிளம்புனான். சினிமா தியேட்டர் நிரம்பி வழிஞ்சுது. ஒரு வரிசையில கடைசி ஒரு சீட் காலியா இருந்தது. பின்புற வரிசையில 2 சீட்டுகள் இருந்தது. முதல்ல பட்டப்பாவும் நர்மதாவும் பின்னால வரிசையில உட்கார்ந்தாங்க. கடைசி சீட் காலியா இருந்ததுல பாலு உட்கார போனான். விளக்குகள் அணைஞ்சு படம் ஓட ஆரம்பிச்சுது. இடைவேளையில சீட்ல பட்டப்பா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். பின்னாடி இருந்து இவளை பார்த்த பாலு, கூல்ட்ரிங்க் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டான். நர்மதா குழப்பத்தோட தலையை ஆட்டினான். இதுக்குள்ள பட்டப்பா முழிச்சுக்கிட்டான். படம் ஓட ஓட எனக்கு அசதியா வந்தது, அதான் தூங்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறதே இல்லை. அக்காவோட தொந்தரவு பிடிக்காம தான் வந்தேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னான். இவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது பூரணியும் கங்கம்மாவும் வாசல்ல உட்கார்ந்துருந்தாங்க. அதோ அவங்க எல்லாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கங்கம்மா எழுந்தா. பூரணி கிட்ட ரொம்ப சோர்ந்து போயிருக்க, மோராவது சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டே தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டா. பூரணி உண்டாயிருக்கிற மாதிரி நர்மதாவும் இருக்கணும்னு தான் அவ ஆசைப்பட்டா. நர்மதா, நான் சாப்பிட்டாச்சு, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, மறக்காம சாமிக்கு நைவேத்தியம் பண்ண பாலை எடுத்துட்டு போ அப்படின்னா கங்கம்மா. நர்மதா கணவனுக்கு பரிமாறினா. நீயும் என் கூடவே உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு அவளை வற்புறுத்தி தான் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டான் பட்டப்பா. உனக்கு நல்ல புடவையா 4 வாங்கலான்னு பார்க்கறேன். காஞ்சிபுரம் போய் பட்டு புடவைகளா வாங்கலாமா, இல்லை இங்கேயே வாங்கவா அப்படின்னு கேட்டான் அவன். எனக்கு புடவெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பதில் சொன்னான் நர்மதா. பட்டப்பா அவளுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தான். அளவில்லாத சோகமும் ஏமாற்றமும் அந்த முகத்துல அப்பி கிடந்தது. இப்படியெல்லாம் என்னை ஏமாத்த முடியாது. இனிமே இந்த உலகத்துல நான் ஏமாறுறதுக்கு என்ன இருக்கு? புடவையின் நகையும் வேளா வேலைக்கு சோறும் வாழ்க்கையில நிறைவை தந்துராது அப்படின்னு அவளுடைய பார்வை சொல்ற மாதிரி இருந்தது. நர்மதா கண் கலங்கினபடியே எழுந்துட்டா. பாதி சாப்பாட்டிலே எழுந்துட்டா. சாப்பிடு நர்மதா, ப்ளீஸ், தெரியாம கேட்டுட்டேன். உனக்கு பசிக்கும் நர்மதா, ராத்திரி தூக்கமே வராது அப்படின்னா பட்டப்பா. அவளுக்கு கோபம் வந்தது. பரபரன்னு எல்லாத்தையும் எடுத்து மூடி வச்சுட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ண பாலை மட்டும் சாப்பிட்டா. பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட்டாலாவது என்னுடைய வேதனை தீருமான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா அவ. அதை கேட்டு பட்டப்பா விக்கிச்சு போய் நின்னான். அவனுக்கு புரிஞ்சுது. நர்மதா, உன்னை நான் வேணும்னு ஏமாத்தல. இப்படி ஒரு குறை எனக்கு இருக்குன்னு எங்க குடும்பத்துல யாருக்கும் தெரியாது. வெளியில சொல்லக்கூடிய குறை இல்லை இது. எனக்கு அம்மா அப்பா கிடையாது. அக்கா வீட்டில தான் வளர்ந்தேன். நான் பெரிய படிப்பாளியும் இல்லை. நிறைய சிநேகிதர்களும் கிடையாது. பெண்களை கண்டா மனசுல ஒரு மலர்ச்சி ஏற்படும், மற்றபடி எதுவும் இல்லை. பட்டப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல பாலுகிட்ட பூரணி பேசிக்கிட்டு இருந்தா. பாவம், அந்த பொண்ணு எப்படி எப்படி இல்லாமோ இருக்க வேண்டியவ, இந்த குரங்கு கிட்ட அகப்பட்டு கசங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பாலுவுக்கும் நர்மதாவுடைய நினைப்பாவே இருந்தது. அதே சமயம் பட்டப்பா கிட்ட நர்மதா திடீர்னு கேட்டா, நான் எங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வரவா அப்படின்னு. சரி நர்மதா, ஆனா எப்ப திரும்ப வருவ அப்படின்னு கேட்டான் அவன். அவ பதில் சொல்லல.
நீ வருவியா நர்மதா அப்படின்னு கேட்டான். ம் அப்படின்னா அவ. எங்க அம்மா என்னன்னா ஒவ்வொரு கடுதாசியிலையும் நீ குளிக்கிறியான்னு எழுதிக்கிட்டு இருக்கா. உங்க அக்கா தினமும் ஏழுமலையான என் வயித்துல ஒரு பூச்சி பொட்டு உண்டாகணும்னு வேண்டிக்கிறா. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது அப்படின்னா. உடனே பட்டப்பா, பிள்ளை பேருங்கிறது இந்த காலத்துக்கு அனாவசியமா இருக்கலாம். அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அவங்க எதிர்பார்க்கறதுல ஒரு தப்பும் இல்ல அப்படின்னா பட்டப்பா. இப்படியே பேசி பேசி மணி 2 இருக்கும். பட்டப்பாவும் நர்மதாவும் படுத்துட்டாங்க. மறுநாள் கங்கம்மா விதவிதமா பலகாரங்கள் செய்து நர்மதாவையும் பட்டப்பாவையும் ஊருக்கு அனுப்பி வச்சா. கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்துட்டு மசக்கேன்னு பிறந்த வீட்டுக்கு போவா. நீ வெறுமனே போற. திரும்பி வரும்போதாவது நல்ல விஷயத்தோட வா அப்படின்னு சொல்லி அனுப்புனா. நர்மதாவுக்கு இதை கேட்டு கேட்டு அலுப்பா இருந்தது. பூரணியும் கங்கம்மா சொன்னதை கேட்டு மனம் சலிச்சு போய் நின்னா. திடீர்னு வந்து நின்ன பொண்ணையும் மாப்பிள்ளையையும் பார்த்து வெங்கலட்சுமி பூரிச்சு போனா. நல்லா பெருத்துட்டடி. கல்யாணமான புதுசுல அப்படித்தான் இருக்கும். மாப்பிள்ளை அப்படியே தான் இருக்காரு. நீ பெருத்துட்ட அப்படின்னு சொன்னா. ஆனா நர்மதா எப்பவும் போலத்தான் இருந்தா. மகளுடைய சோர்வை கூட அவங்க அம்மா கவனிக்கல. நர்மதா வந்திருக்கிறது எப்படியோ சாய்ராமுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சமாச்சாரம் நர்மதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தான். நர்மதா பதில் சொல்லல. என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிற? பெரிய பணக்காரி ஆயிட்ட. அப்படியே தகதகன்னு ஜொலிக்கிற. ஆமா உன் வீட்டுக்காரர் என்ன வந்தது வராததுமா கிளம்பிட்டாரு அப்படின்னு கேட்டான். அவருக்கு ஊர்ல எத்தனையோ ஜோலி இருக்கு அப்படின்னு பட்டும் படாமலும் பதில் சொன்னா நர்மதா. அதுக்கு மேல அவங்கிட்ட பேச அவளுக்கு பிடிக்கல. அம்மா கடத்தெருவுக்கு போகணும் நீயே அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து கூப்பிட்டா. அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாயிராம் எழுந்தான். மனசுல ஏதோ கருவிக்கிட்டு போற மாதிரி ஒரு தினுசா பார்த்துக்கிட்டே வெளியே போனான். வெங்கலட்சுமி அவ சமையல் பண்ற வீட்டுக்கு கிளம்பி போனா. நர்மதா வீட்ல தனியா இருந்தா. அவளோட மனசு அவளை படாத பாடு படுத்திச்சு. அவளை நினைச்சு அவளுக்கு அழுக வந்தது. கண்ணில் வழிஞ்சு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கிண்ணத்துல கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புனா. நேரா அம்பாள் சன்னதிக்கு போனா. எந்த கஷ்டமும் குறையும் அம்மா கிட்ட சொன்னா தீந்து போகும். நர்மதா போனப்ப சன்னதியில கூட்டம் இல்ல. விளக்குக்கு எண்ணெயை விட்டுட்டு திரிய தூண்டி விட்டா அவ. தாயே, உன்னை எத்தனை தடவை சுத்தி சுத்தி வந்திருக்கேன். எவ்வளவு பூ வாங்கி போட்டிருக்கேன். நல்ல கணவனா வருவான்னு இதோ உனக்கு பூஜை பண்றாரே இந்த குருக்கள் மாமா, அவர் எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதும் பொய்யே, நீயும் பொய்யே. மனசு முழுக்க கோபத்தோட நர்மதா அம்மன் கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருந்தா. மந்தகாசமான முகத்தோட அம்மன் இவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. சிரிக்காத, எதுக்கும் சிரிப்புத்தான். துன்பம் இன்பம் வாழ்வு தாழ்வு எதுக்கும் சிரிப்புத்தான். இப்போ உன்னால நான் பாவம் பண்ணிருவணும்னு பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் வெந்து தணிகிறேன். பெண்ணுங்கிறவ நெருப்பு மாதிரி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுதான். நெருப்பா இருந்தா தானே சட்டுன்னு எரிஞ்சு போயிடலாம். நெஞ்சுக்குழி விம்ம விம்ம மனசுக்குள்ள அழுதா அவ. அழுறியா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவ பக்கத்துல சாய்ராம் வந்து நின்னான். இல்ல, கண்ல எதுவோ விழுந்துட்டாப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே கண்ணை கசக்கிக்கிட்டா அவ. கொஞ்சம் உட்காருவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்த கல்லுல உட்கார்ந்தான் சாய்ராம். அவளும் எதிரில் உட்கார்ந்தா. ஆத்துக்காரர் இங்க இருக்காம விட்டுட்டு போயிட்டாருன்னு அழுறியாக்கும். என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, ஆனா அம்பாள் கிட்ட சொல்லி அழுற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே சிரிச்சான் அவன். நர்மதா கீழே கிடந்த குச்சியால மணல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ கோயில் வாசல் படியில இருந்த பூக்காரி 2 முழம் பூவை கையில வச்சுக்கிட்டு பூ வாங்கி கொடு சாமி அப்படின்னு சொன்னான். அவன் வாங்கினான். அவகிட்ட கொடுத்தான். அவளும் பேசாம வாங்கி தலையில வச்சுக்கிட்டா. அப்புறம் 2 பேரும் வெவ்வேறா பிரிஞ்சு நடந்தாங்க. ஊர்ல பட்டப்பாவுக்கு நர்மதா இல்லாம ஒண்ணுமே பிடிக்கல. அவளை ஏமாத்தணும்னு அவன் நினைக்கல. பெண்களுடைய கவனமெல்லாம் நகை நட்டு வீடு வாசல்னு தான் இருக்கும். மற்ற விஷயங்களை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா கங்கம்மாவை அவன் அப்படித்தான் பார்த்துருந்தான். 2 பேரையும் அவன் சேர்ந்து ஒரு நாளும் பார்த்ததில்ல. அவர் காத்துக்காக வாசல் திண்ணையிலையோ மொட்டை மாடியிலையோ படுத்திருப்பாரு. இவ இடுப்புல சாவி குலுங்க வீட்ல அதிகாரம் பண்ணிக்கிட்டு வளைய வருவா. அறுவடையாகி நெல்லு வந்தா களஞ்சியத்துல கொட்டி கொட்டி மூடுவா. பணத்தை எண்ணி எண்ணி பீரோவில் வைப்பா. ஒவ்வொரு பண்டிகைக்கும் பட்டுப்பட்டா வாங்கி கட்டிக்குவா. விதவிதமா சமைப்பா. பலகாரங்கள் செய்வா. அவ்வளவுதான். அவளுடைய கணவன் இருந்ததுக்கும் இல்லாததுக்கும்
அதிகமான வித்தியாசம் எதையும் அவ உணரல. நர்மதா ஒவ்வொரு ராத்திரியும் அழுவா. புரண்டு புரண்டு படுப்பா. பாவி, என்னை ஏமாத்துறியே! ஏழைன்னு என் தலையில நெருப்பு அள்ளி போட்டுட்டியே! நான் வாசல்ல நின்னு சத்தம் போட்டு உன்னை ஒரு நாள் அவமானப்படுத்த போறேன் பாரு அப்படின்னு ஆங்கார ஹூங்காரத்தோட படுக்கை இறையில அவனை ஒருமையில ஏசி பேசுவா. பட்டப்பாவுக்கு அவளுடைய கோபம் புரிஞ்சுது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னும் புரிஞ்சுது. அந்தரங்கமா பாலு கிட்ட போய் சொல்லி இதுக்கு வைத்தியம் கீத்தியம் செய்து பார்க்கலான்னு நினைச்சான் அவன். போய் சொல்லவும் செய்தான். பூரணி எங்கேயோ போயிருக்கும்போது அவன் பாலுவை தேடி போனான். போன சமயத்துல பாலு நிதானமா மாடியில படுக்கையில சாஞ்சுக்கிட்டு அரைகுறை ஆடை உடுத்தியிருந்த பெண்களுடைய படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்ததுமே பட்டப்பாவுக்கு வெக்கமா இருந்தது. சீச்சி, என்ன சார் இது, கண்டதுகளை போய் பார்க்குறீங்களே அப்படின்னா. அதை கேட்டு பாலு சத்தம் போட்டு சிரிச்சா. இங்க பாரு பட்டப்பா, இதுதான் வாழ்க்கை. உங்க அப்பா, உங்க தாத்தா, முப்பாட்டன் எல்லாரும் ரசிச்ச விஷயம் இதுதான். அவங்கெல்லாம் கோயிலுக்கு சுவாமி பார்க்கவா போனாங்க? இந்த மாதிரி சிற்பங்களை பார்க்கத்தான் போனாங்க. அதெல்லாம் இப்ப ரொம்ப சௌகரியமா போட்டோவா வந்திருக்கு. வா, வந்து உட்கார்ந்து நீயும் பாரு அப்படின்னா. இதையெல்லாம் பார்க்கறதுல என்ன புண்ணியம் சார் அப்படின்னு கேட்டான் பட்டப்பா. புண்ணியமாவது பாவமாவது இன்னும் ரசனையோட வாழ்க்கையை சுவைக்கலாம், அவ்வளவுதான் அப்படின்னா பாலு. எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தோணல சார். என் பிறவியே வேற. இதுலெல்லாம் எனக்கு நாட்டமே இல்லை அப்படின்னா பட்டப்பா. எனக்கு உன்னை பத்தி புரியுது. ஆனா பாவம், அந்த அழகான பொண்ணை நீ இப்படி ஏமாத்தி இருக்க வேண்டாம், முட்டாள் அப்படின்னா பாலு. இதுக்கு ஏதாச்சும் மருந்துக்கு இருந்து இருக்கா சார்? கிடைச்சா நான் சாப்பிட்டு பார்க்கறேன் அப்படின்னா பட்டப்பா. அதான் பேப்பர்ல எல்லாம் போடுறானே, தங்க பஸ்பம் அது இதுன்னு, எதையாவது வாங்கி ட்ரை பண்ணு அப்படின்னா பாலு. பட்டப்பா தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தா. அவனுடைய முகம் பூரா வேர்த்து இருந்தது. மழை மழைன்னு பெண்மையான முகம் அவனுக்கு. அப்போ மருந்து சாப்பிட்டா சரியாயிரும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியாதுப்பா, ட்ரை பண்ணுன்னு சொன்னேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல மனசு செலுத்தி பாரு. கோயில் குளம் புராணம் இதிகாசம்னு போயிட்டு இருக்காத, அப்புறம் இருக்கிற கொஞ்ச நஞ்சமும் போயிரும் அப்படின்னா பாலு. அப்போ அவளை போய் அழைச்சிட்டு வந்துடவா அப்படின்னு கேட்டான் பட்டப்பா. தாராளமா போ, அவ இல்லாம நல்லாவே இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டான் பாலு. ஆமா சார், நான் நாளைக்கு போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனான் பட்டப்பா. அடுத்த நாள் தான் வெளிநாட்டு சென்ட் மணத்தோட நர்மதாவை தேடி போனான். அதுக்குள்ள அங்க நர்மதா வீட்டுல ஒரு பிரளயமே வந்திருந்தது. சாய்ராம் இப்பெல்லாம் தினம் தினம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். ஜாதி மல்லிகையில ஆரம்பிச்சு புடவை ரவிக்கேன்னு வாங்கிட்டு வர ஆரம்பிச்சான். ஒரு நாள் சாய்ராம் சினிமா டிக்கெட்டுகள் 2 வாங்கிட்டு வந்தான். கிளம்பு கிளம்பு, போகலாம் அப்படின்னா. இது அம்மா வர்ற நேரம் அப்படின்னா நர்மதா. அவ பாட்டுக்கு வந்துட்டு போறா, நான் என்ன அசலா அந்நியமா? ஒன்னும் சொல்ல மாட்டா, சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னா சாய்ராம். நர்மதாவுக்கு பயமா இருந்தது. ஏதோ ஒரு அசட்டு துணிச்சல்ல உள்ள போய் உடைய மாத்திக்கிட்டா. அவ வாசல் பக்கம் வரவும் நர்மதாவுடைய அம்மா உள்ள நுழையவும் சரியா இருந்தது. அதுக்குள்ள சாய்ராம் தெருக்கோடியில போய் நின்னுகிட்டு இருந்தான். வெளியில இருந்து வந்த அம்மா, எங்கடி கிளம்புற அப்படின்னு கேட்டா. சினிமாவுக்கு அப்படின்னா நர்மதா. சினிமாவுக்கா? யாரோட போற அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா. நர்மதா பதில் பேசாம தெருவில் நின்னுக்கிட்டு இருந்த சாய்ராம சுட்டி காட்டினா. அவங்க அம்மாவுக்கு எங்கிருந்து தான் அவ்வளவு ஆத்திரம் வந்ததோ தெரியல. உன் சின்ன புத்தி அல்ப புத்தி இன்னும் போகலையா? இப்போ நீ கல்யாணம் ஆனவடி, அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுடி அப்படின்னா. நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, அவர் தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நர்மதா அழுத்தமா சொன்னான். சொல்லுவடி, சொல்லுவ. நம்ம கெட்ட கேட்டுக்கு பணமும் காசுமா அவன் கிடைச்சான் பாரு, நீ சொல்லுவ அப்படின்னா அவங்க அம்மா. நர்மதா சீருனா. பணம் பணம் காசு காசு, நீ சாகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா போக போற? இந்தா இப்பவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே கழுத்துல இருந்த சங்கிலி வளையல்கள் எல்லாத்தையும் கலத்தி போட்டா. என்னடி இது இப்படி பண்ற அப்படின்னு மாஞ்சு போனா வெங்கலட்சுமி. நீ ஆசாசியா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சியே, மாசா மாசம் குளிக்கிறியான்னு வேற கேட்டு தொணத்துறியே. அந்த மனுஷன் ஆம்பளையே இல்ல, எனக்கு இந்த ஜென்மத்துல குழந்தையெல்லாம் பிறக்காது அப்படின்னா நர்மதா.
அத கேட்டு வெங்கலட்சுமி அப்படியே அதிர்ந்து போனா. நர்மதா கைகளால முகத்த மூடிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதா. தெருவிளக்குகள் எரிய ஆரம்பிச்சுது. இனி நர்மதா சினிமாவுக்கு வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டே சாய்ராம் கிளம்பி போயிட்டான். வெங்கலட்சுமி வாயடைச்சு போய் உட்கார்ந்திருந்தா. கங்கம்மா பணத்தையும் பவுசையும் காட்டி எப்படி ஏமாத்திட்டா அப்படின்னு நினைச்சு பார்த்தா. ஆனா இத பத்தி யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வெளியே சொல்ல சொல்ல நர்மதாவுக்கு தானே இது கெடுதலா முடியும். இந்த பொண்ணை இனிமே இங்க வச்சிருக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல இவ சந்தி சிரிக்க வச்சிருவா. இல்ல ஒரு முழம் கயித்துல அல்லது பாழங்கணத்துல மூட்டைப்பூச்சி மருந்துல தன்னை மாச்சுக்குவா. அவள அவ புருஷ வீட்டுக்கே அனுப்பிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணா அவங்க அம்மா. அதுக்கு பிறகு அம்மாவும் பொண்ணும் பேசுறத நிறுத்திக்கிட்டாங்க. என்னவோ நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக நாம கெட்டு போறதா என்ன? நான் கூட சின்ன வயசுலயே புருஷனை இழந்தவ தான். அப்புறமா புருஷனை பத்தி ஏதாவது நினைச்சிருப்பேனா அப்படின்னு ஜாட மாடையா மக கிட்ட கேட்டா. நர்மதா பதில் பேசாம இருந்தா. பட்டப்பா வந்த உடனே உடனே கிளம்பிடணும்னு தான் அவளும் நினைச்சா. வெங்கலட்சுமியோட கண்கள்ல படுறத அவ விரும்பல. அதனால அவன் வந்துட்டு போன மறுநாளே நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னான். உன் புருஷன் வீட்டுக்கு தானே போற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டா. பின்ன எங்க போவேன்? வேற யாரோடையும் போயிட மாட்டேன். உனக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கும் இருக்கு. நம்ம பெண்கள் நம்புற எல்லா தர்மங்களையும் நானும் நம்புறேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னா நர்மதா. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வெங்கலட்சுமி மக கூட வந்தா. பிழிய பிழிய அழுதா. வழி நெடுக பணத்தையும் பவுசையும் பார்த்து ஏமாந்துட்டேண்டி அப்படின்னு மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசிக்கிட்டே வந்தா. நர்மதாவுக்கு அம்மாவை பார்க்க பாவமா இருந்தது. அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாளா அம்மா யார் வீட்லயாவது அடுப்படியில வெந்துக்கிட்டு இருக்கா. அவளை சுகமா வச்சுக்கணும்னு அண்ணா ஒரு நாள் நினைச்சதில்ல. நீ ஏமா இந்த வயசுல வேலைக்கு போகணும்? பேசாம நான் போடுற கஞ்சியையோ கூழையோ சாப்பிட்டுட்டு இரேன் அப்படின்னு உரிமையா ஒரு நாளும் சொன்னதில்ல. அவனும் அவன் மனைவியும் சினிமாவுக்கு போறதென்ன டிராமாவுக்கு போறதென்னு இருந்தாங்க. பிறகு மாச கடைசியில அம்மா கிட்டயே வந்து சில்லற கேட்பான் மகன். நர்மதா வந்திருந்த நாட்கள்லயும் அவகிட்ட 5 குடு 10 குடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் அவன். பஸ் வந்தது. நர்மதா ஏறி உட்கார்ந்தா. கிளம்ப ஆரம்பிச்சுது. போயிட்டு வரேன் அப்படின்னு மொட்டையா சொன்னா நர்மதா. சரின்னு தலையசைச்சா கிழவி. அவளுடைய கன்னங்கள்ல கோடா கண்ணீர் வழிஞ்சுகிட்டு இருந்தது. அவசரமா அங்க பூ வித்துக்கிட்டு இருந்தவகிட்ட 2 முழம் பூ வாங்கி அவகிட்ட கொடுத்தா. அம்மா தூரத்துல புள்ளியா மறைஞ்சு போனா. தன்னை மறந்து கொஞ்ச நேரம் நர்மதா பஸ்ஸுக்கு வெளியே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தா. அன்னைக்கு வந்திருந்த பட்டப்பாவை தான் அவ்வளவு தூரம் மிரட்டி அனுப்பி இருக்க வேண்டாம் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. அவன்கிட்ட அந்த குறைய தவிர வேற எந்த குறையும் கிடையாது. இவகிட்ட உயிரா இருக்கான். நர்மதா பட்டப்பாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பஸ் ஏதோ ஒரு ஊர்ல நின்னுச்சு. அவளுக்கு பஸ்ஸுக்கு உள்ள திரும்பின உடனே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பஸ்ஸுக்குள்ள பாலு ஏறிக்கிட்டு இருந்தான். நர்மதாவை பார்த்ததும் அவனும் அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. என்ன கோபம் தீந்து வர்றாப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான் அவன். அவனுக்கு உட்கார இடம் கிடைக்கல. கோபமா? யார் மேல? யார் சொன்னது அப்படின்னு கேட்டா நர்மதா. பட்டப்பா தான் சொன்னான். அவசரமா சாப்பாடு போட்டு விரட்டிட்டான்னு சொன்னான். பாவம் அவன் அப்படின்னா பாலு. அப்போ நர்மதாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த பொண்ணு இறங்குறதுக்காக எழுந்தா. நான் அந்த இடத்துல உட்காரலாமா அப்படின்னு கேட்டான் பாலு. சரின்னு சொல்லிட்டு நகர்ந்து உட்கார்ந்தா நர்மதா. நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு அவனை பார்த்து கேட்டா. உன் பூரணி அக்காவை ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அவளுக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் படுத்துதான் இருக்கா. அதை பார்த்த உன் நாத்தனார் கங்கம்மாவும் இந்த சமயத்துல பிறந்த வீட்டுல இருக்கட்டும்பா, அனுப்பேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவளை அழைச்சு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா பாலு. வண்டியோட ஆட்டத்துல 2 பேரும் நெருங்க ஆரம்பிச்சாங்க. அது 3 பேர் உட்கார்ற சீட்டுங்கிறதால இன்னொரு ஆளும் வந்து உட்கார்ந்தான். பாலு இன்னும் நெருங்கி உட்கார்ந்தான். அவளுடைய உடம்புல ஏற்படுற சிலிர்ப்பையும் அவன் உணர்ந்தான். இடையில பஸ் நிறுத்தின இடத்துல ஒரு ஹோட்டல்ல இருந்து அவளுக்கு காப்பி வாங்கி கொடுத்தான். அவன் கீழே நின்று சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய மனசுலயும் ஏகப்பட்ட உளைச்சல். இப்படியே 2 பேரும் எங்கேயாவது போயிடலாமா? இந்த நிமிஷத்துல நினைக்கிறதும் வாழ்றதும் தான் நிஜம். மத்த எல்லாம் பொய். அவன் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல நர்மதாவும் புன்னகையோட அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. பஸ்ஸில் டிரைவர் ஏறி உட்கார்ந்ததும் அவனும் வந்து நர்மதா பக்கத்துல உட்கார்ந்தான்.
நீ ஊருக்கு போய் ரொம்ப நாள் இல்ல போல இருக்கே. ஊர்ல போர் அடிச்சுதா? பட்டப்பாவை விட்டுட்டு உன்னால அங்க இருக்க முடியல போல அப்படின்னா அவன். அவன் ஆழம் பார்க்கறாங்கிறது நர்மதாவுக்கு புரிஞ்சுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. பூரணி அக்கா மாதிரி அங்க யாரும் பேச்சு துணைக்கு இல்ல. அதனால தான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னா அவ. அப்போ கல்யாணத்துக்கு முன்னால மட்டும் அங்க யார் இருந்தாங்களாம் அப்படின்னு கேட்டான் அவன். அப்போ சாய்ராம்னு ஒருத்தர் வருவாரு. இப்ப அவர் வந்தா எங்க அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னா நர்மதா. விளக்கேத்துற நேரத்துல அவங்க 2 பேரும் ஊர் வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்குள்ள அவ வந்ததும், "என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? நீ வரப்போறேன்னு பட்டப்பா சொல்லவே இல்லையே?" அப்படின்னு கேட்டா கங்கம்மா. கூட வந்த பாலுவ பார்த்து, "நீயும் இப்பதான் ஊர்ல இருந்து வர்றியாப்பா? ராத்திரி இன்னைக்கு இங்கேயே சாப்பிட்ரு" அப்படின்னு சொன்னா கங்கம்மா. மறுநாள் பொல்லுன்னு பொழுது விடியும் போதே நர்மதா கொல்லையில கிணத்தங்கரை கல்லுல உட்கார்ந்திருந்தா. அத பார்த்ததும் கங்கம்மாவுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. "மறுபடியும் உட்கார்ந்தாச்சா?" அப்படின்னு கேட்டா. நர்மதா பதில் பேசல. "ஊருக்கு போயிட்டு வந்தியே, எங்கேயாவது நல்ல டாக்டர் கிட்ட காட்டி ஏதாவது வழி கேட்டுட்டு வர்றது தானே?" அப்படின்னு சத்தமா சொன்னா அவ. அப்போ பாலுவோட தலை பக்கத்து வீட்டு வேலி வழியா எட்டி பார்த்தது. அவன் அர்த்தத்தோட அவள பார்த்தான். நர்மதா அதுக்கு மேலும் பேசாம இருக்கவே, கங்கம்மா பக்கெட்ட நங்குன்னு வச்சா. ஆத்திரத்தோட தண்ணீர வாரி வாரி தன் முகத்துல அடிச்சுக்கிட்டா. "பார்க்கறதுக்கு உடம்பு தான் தளதளன்னு நல்லா இருக்கு. அத்தனையும் மலட்டு சதை" அப்படின்னா அவ. பாலு மறுபடியும் வேலிக்கு மேல தலைய தூக்கி பார்த்தான். நர்மதாவை பார்க்க அவனுக்கு பாவமா இருந்தது. வாயை திறந்து ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கண்களால ஜாட செய்தான். அதுக்குள்ள கங்கம்மா உள்ள போயிட்டா. நர்மதாவுடைய கண்கள் கலங்கி இருந்தது. வேலியோரமா வந்து நின்ன பாலு, "உங்க தம்பிக்கிட்ட இதே கேள்வியை கேளுங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? எதுக்கு இப்படி பயந்து சாகுற?" அப்படின்னு வெடிச்சான். நர்மதா பேசாம இருக்கவே, "பொம்பளைங்களுக்கு இருக்கிற நெஞ்சாலம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. நல்ல ஜென்மங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டான். அவன் சொல்லிட்டு போனதை கேட்டு நர்மதா வேதனைப்பட்டா. பூரணிக்கிட்ட அந்தரங்கமா நம்பிக்கையோட இந்த ரகசியத்தை சொன்னது வினையா போயிருச்சே அப்படின்னு நினைச்சா அவ. அதனாலதான் பாலு பஸ்ஸுல ரொம்ப உரிமையோட பக்கத்துல துணிச்சலா உட்கார்ந்துருக்காங்கிறதும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய கணவனும் அவன்கிட்ட போய் தன்னுடைய குறைய இயலாமைய சொல்லி இருக்காங்கிறது நர்மதாவுக்கு தெரியாது. அவ ஊர்ல இருந்து திரும்பி வந்தப்போ படுக்கை அறையில இருந்த அலமாரி பூராவும் பஸ்பங்களும் லேகியங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பட்டப்பா காலையில பகல்ல ராத்திரியிலன்னு எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பாதாம் பருப்பை அரைச்சு பால்ல கரைச்சு குடிச்சான். அதுல அவன் உடம்பு தளதளன்னு ஆச்சு. அன்னைக்கும் அதிகாலையில ஒரு வைத்தியரை பார்க்க போறதா சொல்லிட்டு வெளியே போயிருந்தான். கிணத்தங்கரையில உட்கார்ந்திருந்த நர்மதா அங்க இருந்த பாரிஜாத மரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. ராத்திரி முழுக்க பெய்த மழையால அந்த மரத்துல தண்ணீர் சொட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ கங்கம்மா டம்ளர்ல காப்பி கொண்டு வந்து அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சா. "இங்க பாரு, நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத. இந்த காலத்துல கல்யாணம் ஆன சுருக்குல குழந்தை பிறந்துறணும். இல்லைன்னா அப்புறமா பிறக்கிறதே இல்ல. அதான் எனக்கு வேதனையா இருக்கு. உன் வயித்துல ஒண்ணே ஒண்ணு பிறந்து பார்த்துட்டேன்னா எனக்கு போதும். அப்புறம் ஆண்டவான்னு நான் கண்ணை மூடிடுவேன்" அப்படின்னா அவ. அவளுடைய ஆசை நியாயமானதுங்கிறது நர்மதாவுக்கும் தெரிஞ்சுதான் இருந்தது. அவ அவ கொண்டு வந்து வச்ச காப்பியை எடுத்து குடிச்சா. இப்படியே 3 நாளும் கங்கம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்புறம் ஓஞ்சிருவா. இந்த கெடுவுக்கு மேல இனிமே குளிக்க மாட்டான்னு நினைப்போ என்னவோ. தலைக்கு குளிச்ச அன்னைக்கு தலை கொள்ளாத ஜாதி மல்லிகையும் அலங்காரமுமா இருந்தா நர்மதா. சுவாமிக்கு பால் நைவேத்தியம் பண்ணிட்டு அதை பிரசாதமா உள்ள எடுத்துக்கிட்டு போ. அவன்கிட்ட சரியா நடந்துக்கோ அப்படின்னு மெதுவான குரல்ல சொன்னா கங்கம்மா. அவளுக்கு கொஞ்சம் கூட தம்பி மேல சந்தேகம் வரவே இல்ல. எல்லா பழியும் பாவங்களும் பெண்ணை சேர்ந்ததுதாங்கிற குருட்டு நம்பிக்கையா கூட அது இருக்கலாம். அன்னைக்கு என்னவோ விசேஷம். கங்கம்மா போளி பண்ணியிருந்தா. நர்மதா சமையல் அறைக்குள்ள போனதும், "அந்த பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒரு 4 போளி குடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ போய் குடுத்துட்டு வாயேன்" அப்படின்னு ஒரு தட்டுல எடுத்து வச்சா. "நான் போகல" அப்படின்னா நர்மதா. "போனா என்னடி? அவன் உன் கூட பிறந்தவன் மாதிரி" அப்படின்னா கங்கம்மா. நர்மதா தட்டை வாங்கிக்கிட்டு பாலு வீட்டுக்குள்ள போனா. அவன் அந்த சமயத்துல அவளை எதிர்பார்க்கல. திடுக்கிட்டு போன மாதிரி, "என்ன கொண்டு வந்திருக்க?" அப்படின்னு கேட்டான். "அக்கா போளி பண்ணா. அதான் உன்கிட்ட குடுத்துட்டு வர சொன்னா" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த போளி தட்டை மேஜை மேல வச்சா.
நான் போயிட்டு வரேன். பூரணி அக்கா எப்ப வருவா? அப்படின்னு கேட்டா அவ. மசக்க, மயக்கம் எல்லாம் தெளிஞ்சப்புறம் வருவா. மொத்தத்துல என்ன 4, 5 மாசம் பட்னி போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான் பாலு. நர்மதாவுக்கு அவன் என்ன சொல்றான்னு புரிஞ்சுது. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினான். அப்போ பாலுவோட கை அவளுடைய தோள்ல விழுந்தது. வேண்டாங்க அப்படின்னா நர்மதா. அவனுடைய கைகளோட அழுத்தம் அதிகமாச்சு. நர்மதா, ஏன் இப்படி ஏமாந்த அப்படின்னா அவன். எனக்கு என்ன தெரியும், இதையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டா நர்மதா. சொல்லும் போதே அவளுக்கு அழுக வந்தது. கண்களோட மை கரைஞ்சு கன்னத்துல கோடா இறங்கிச்சு. இப்போ ஒன்னும் குடிமுழுகி போகல. நீயும் நானும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அதெல்லாம் பாவங்க. பரம சாதுவா ஒன்னும் தெரியாத மனுஷனை நான் ஏமாத்த விரும்பல. இப்படி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பட்டப்பா மனைவியை தேடிக்கிட்டு வந்தான். அவனை பார்த்ததும் பாலுவுக்கு நர்மதாவுக்கு நெருப்புல சுட்டுக்கிட்ட மாதிரி இருந்தது. நீ இங்கேயா இருக்க அப்படின்னு பட்டப்பா கேட்டான். அக்கா தான் போலி கொடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு மெதுவான குரல்ல நர்மதா சொன்னான். பயத்துல அவளுடைய நாக்கு உலர்ந்து போன மாதிரி இருந்தது. நர்மதாவும் பட்டப்பாவும் அங்கிருந்து போனாங்க. அவ அறைக்குள்ள வந்ததும் பட்டப்பா அவகிட்ட பேசினான். நர்மதா, எனக்கு உன் மேல கோபமே இல்ல. நீ ஃப்ரீயா இருந்திருக்கலாம். எத்தனை நாளைக்கு தான் நீ உன்னையே எரிச்சுக்க முடியும் அப்படின்னா அவன். நர்மதா வியப்போட அவனை நிமிர்ந்து பார்த்தா. என்ன மன்னிச்சிருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. அவருடைய ஸ்பரிசம் ஒண்ணுதான் என் மேல பட்டுது அப்படின்னா அவ. பட்டப்பா ஆதுரத்தோட அவ கைய பிடிச்சு தன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டான். இங்க பாரு நர்மதா, நான் உன்னை கொஞ்சம் கூட தவறா நினைக்கல. நீ இங்கே இருக்கும்போது பாலுவோட சிநேகமா இருக்கலாம். ஊருக்கு போனா சாயிராமோட சிநேகமா இருக்கலாம். நான் உன்னை ஏமாத்துனதுக்கு இதுதான் பரிகாரம். இதனால பிரளயமோ பூகம்பமோ வந்துராது. எல்லாம் இருந்து அனுபவிக்கிறவங்களே அப்படி இப்படி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அதனால நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னா அவன். அன்னைக்கு தான் முதல் முதலா கணவன்கிட்ட நெருங்கி உட்கார்ந்தா அவ. அலமாரி பூரா இத்தனை மருந்து வாங்கி வச்சிருக்கீங்களே, ஏதாவது குணம் தெரியுதா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டா. அவன் சலிப்போட ம்ஹும் அப்படின்னு தலையாட்டினான். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருந்துக்குவோம். ஆனா உங்க அக்கா நச்சரிப்பு தான் தாங்க முடியல அப்படின்னா நர்மதா. நர்மதா, நீ ஒரு குழந்தை பெத்துக்கலைன்னா அவ எனக்கு வேற ஒரு பொண்டாட்டி கட்டி வைக்க பாப்பா. உனக்கு வேற புருஷங்கிற நிலைமை வந்தா அதை இந்த சமூகம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவை பரிதாபமா பார்த்தான் பட்டப்பா. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் வரைக்கும் 2 பேரும் பேசாம இருந்தாங்க. பிறகு தூங்கி போனாங்க. இப்பெல்லாம் கங்கம்மாவுடைய மனசுல நிராசை நிரம்பிருச்சு. பூரணி பிரசவமாகி அழகான ஆண் குழந்தையோட கணவன்கிட்ட வந்து சேர்ந்தா. பெருமை முகத்துல கொப்பளிக்க அவ குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு அடிக்கடி நர்மதாவை தேடி வருவா. அந்த குழந்தையும் நர்மதா கிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சு. வழக்கம் போல அந்த மாசத்துல நர்மதா வெளியில உட்கார்ந்த உடனே கங்கம்மா வெடிச்சு சீறினா. கர்மம் கர்மம், என்னைக்கு தான் என்னோட ஆசை விடிய போகுதோ தெரியல. உட்கார்ந்தாச்சா, எட்டி பழுத்தா என்னங்கிற மாதிரி தளதளன்னு இருந்துட்டா போதுமா, வயத்துல ஒரு பூச்சி பொட்டு உண்டாகல அப்படின்னா அவ. அதை கேட்டு பட்டப்பா ரொம்ப வேதனைப்பட்டான். காரணம் இல்லாம மனைவி ஏச்சு கேட்கிறாளேன்னு அவனுக்கு வருத்தமா இருந்தது. அன்னைக்கு தம்பிக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே, இங்க பாரு, நான் சொல்றேன்னு நினைக்காத. இனிமே இவ உண்டாவான்னு எனக்கு நம்பிக்கையே போயிருச்சு. உனக்கு நான் வேற நல்ல பொண்ணா பாக்குறேன் அப்படின்னா கங்கம்மா. நர்மதாவும் வெளியில இருந்து அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. பட்டப்பா சாதத்தை அலைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தான். என்ன சொல்ற? அவ அழகுல உடம்புல நீ மயங்கி கிடக்குற. அதனால என்ன பிரயோஜனம்? பேர் சொல்ல ஒண்ணு இல்லையே அப்படின்னு கங்கம்மா தொடர்ந்து பேசினா. நர்மதா பட்டப்பாவையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தா. பாலுவோட சிநேகிதமாயிரு, இல்லைன்னா எங்க அக்கா எனக்கு 2ஆம் தாரம் கட்ட ஆரம்பிப்பான்னு முழங்கின வீர பிரதாபன் வாயடைச்சு உட்கார்ந்திருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்கு மேல அவன் எதுவும் பதில் பேசுவாங்கிற நம்பிக்கை அவளுக்கு போயிருச்சு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு மறைச்சு வச்சு மன்றாட முடியும்? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு 10 குழந்தைகள் கூட பிறக்கும். உங்க தம்பி தான் அதுக்கு லாயக்கு இல்ல. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கோபத்தோட கேட்டா நர்மதா. அதை கேட்டு
கங்கம்மா அப்படியே நின்னவ நின்னவதான். எப்பவோ சின்ன வயசுல அவ அம்மா பட்டப்பாவ பார்க்கும்போதெல்லாம், இந்த பையன் பெரியவனாகி குழந்தை குட்டி பெத்தாத்தான் இவன் ஆம்பளன்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னு விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தது அவளுக்கு அப்போ நினைவுக்கு வந்தது. அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கா. அக்கா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால பட்டப்பாவும் வளர்ந்துட்டான். நர்மதா பேசிக்கிட்டு இருக்கும்போதே பட்டப்பா பாதி சாப்பாட்டுல எழுந்துட்டான். திரும்பி நர்மதாவை நன்றியோடு பார்த்தான். அவனுடைய மனசு லேசாயிட்ட மாதிரி இருந்தது. அது வரைக்கும் மனசு அழுத்திக்கிட்டு இருந்த பாரத்தை நர்மதா நல்லபடியா இறக்கி வச்சுட்டா. கங்கம்மா நேரா ஏழுமலையான் படத்துக்கு முன்னால போய் நின்னா. இனிமே உனக்கு பாலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கல்கண்டும் குங்குமப்பூவும் கலந்து கொஞ்சம் பசும்பாலை சாப்பிட்டு இருக்க, நல்லா என்ன மொட்டை அடிச்சாச்சு. உனக்கு அதுவே வழக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாமிக்கு முன்னால இருந்த பாலை எடுத்து சாக்கடையில வீசினா. அதுக்கு பிறகு அந்த வீட்ல மயான அமைதி நிலவுச்சு. கங்கம்மா அடுத்த 2 நாட்கள் குளிக்க கூட இல்ல. பூஜை எதுவும் பண்ணல. சாவி கொத்த ஆணியில இருந்து எடுத்து இடுப்புல சொருகிக்கல. பூரணியோட பேசல. பாலுவ நிமிந்து கூட பார்க்கல. அத்தே அப்படின்னு வர்ற பூரணியோட குழந்தைய தூர தள்ளிட்டு பிரம பிடிச்ச மாதிரி இருந்தா. அப்புறம் தலைவலின்னு படுத்தவ ஒரு கையும் காலும் வாயோட ஒரு பக்கமும் கோணலாகி பேசுற சக்தியை இழந்தா. சின்ன வயசுல இருந்து தன்னை வளர்த்தவ பேசுற சக்தியை இழந்து படுக்கையில கிடந்த போதான் பட்டப்பா தன்னுடைய தவற முழுமையா உணர்ந்தான். முன்னாலேயே சங்கோஜத்தை விட்டு அக்கா கிட்ட பேசி இருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காதே அப்படின்னு நினைச்சான். விதவிதமா சமைச்சு போட்டு அவனை ஊட்டி வளர்த்தவ பாலை கூட விழுங்க முடியாம படுத்து கிடந்தா. டாக்டர் வந்து பார்த்துட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி மருந்து கொடுத்தாரு, ஊசி போட்டாரு. இப்படியே நாள் கணக்குலயும் இருப்பா, மாச கணக்குலயும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பாலு அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். ஆனா நர்மதாவுடைய மனசுல மாறுதல் ஏற்பட ஆரம்பிச்சது. அவன் கூட அதிகம் பேச்சு கொடுக்காம அவன் இருக்கும்போது வெளியில வராம இருந்தா. பாலுவுக்கு சப்புன்னு போயிருச்சு. திடீர்னு ஏன் இந்த பொண்ணு இப்படி மாறி போயிட்டா? அவளுடைய சிரிப்பு எங்க போச்சு? நம்ம கிட்ட சரணடைஞ்சிருவான்னு நினைச்ச அவளுடைய வெகுளித்தனம் எப்படி மாறி போச்சு? எப்ப பார்த்தாலும் இவ கங்கம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்து பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கா. அது ஏன்னு அவனுக்கு புரியல. அடுத்த சில நாட்கள்ல அம்மாவை ஊர்ல இருந்து வரவழைச்சா நர்மதா. ரயில்ல தன்னோட கொள்ள பேச்சு பேசின சிநேகிதி வாயடைச்சு போய் முகங்கோணி படுக்கையில கிடக்கிறத பார்த்ததும் வெங்கலட்சுமிக்கு வருத்தமா இருந்தது. அவ்வளவு பெரிய வீட்டையும் அதுல நிறைஞ்சிருந்த செல்வத்தையும் பார்த்து பார்த்து அதிசயப்பட்டா அவ. கங்கம்மா இவ்வளவு பெரிய பணக்காரியா? அவளுக்கு பிறகு பட்டப்பாவுக்கு தான் இத்தனை சொத்தும் சேரப்போகுதா? சமையல் அறைக்கு பக்கத்துல இருந்த அறையில அடுக்கடுக்கா அரிசி மூட்டைகளும் மத்த சாமான்களும் நிறைஞ்சிருக்கிறத பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது. கங்கம்மா தன் பக்கத்துல வந்து உட்கார்ந்த சிநேகிதியோட கைகளை உணர்வோட இருந்த இன்னொரு கையால பிடிச்சா. அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சது. நர்மதாவையும் பட்டப்பாவையும் மாறி மாறி பார்த்தா. அவளுடைய பார்வையில மன்னிப்பு கேட்கிற பாவம் தெரிஞ்சது. உனக்கு தெரிஞ்சா பண்ணுன, அதெல்லாம் எனக்கு கோபமே இல்ல, வருத்தப்படாத அப்படின்னா வெங்கலட்சுமி. கங்கம்மாவை பார்க்க பார்க்க நர்மதாவுக்கு கூட கஷ்டமா தான் இருந்தது. நாம சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் இந்த மனுஷி நல்லா இருந்திருப்பாளே, வாக்குல தீ வந்த மாதிரி உளறி கொட்டிட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. இப்பெல்லாம் வழக்கம் போல பால் டம்ளரோட நர்மதா அறைக்குள்ள போறதே இல்ல. அந்த நாடகமெல்லாம் ஓஞ்சு போய் 3 மாசங்களுக்கு மேல ஆயிருச்சு. படுக்கையை எடுத்து தரையில போட்டுக்கிட்டா. நர்மதா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம். இப்ப அக்காவுக்கும் வாயடைச்சு போச்சு. நீ வேணும்னா கொஞ்ச நாளைக்கு உன் அம்மாவோட ஊருக்கு போயிட்டு வாயேன் அப்படின்னா அவன். எதுக்கு? எங்க அக்காவை யாரு பாத்துப்பா அப்படின்னு கேட்டா நர்மதா. ஒரு ஆளை போட்டு நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன். நான் போகல. அக்காவை விட்டுட்டு போறது பாவம் அப்படின்னா நர்மதா. நான் பண்ணி இருக்கிற பாவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பாவம் இல்ல. நீ போயிட்டு வாயேன் அப்படின்னா பட்டப்பா. நர்மதா விருட்டுன்னு எழுந்தா. கணவன் கிட்ட போய் அவனை நெஞ்சார தழுவிக்கிட்டா. அவ இந்த மாதிரி செய்வான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. 2 பேரும் குமுறி குமுறி அழுதாங்க. கங்கம்மாவுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாச்சு. ஒரு பனி கொட்டுற காலை பொழுதுல அவ இறந்து போனா. பட்டப்பா துடிச்சு போனான். தாயை விட பரிஞ்சு வளர்த்தவ.
இவன்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய எதிர்பார்த்து அது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சதும் அதிர்ந்து போய் பேசும் சக்தியை இழந்து அவன் 4-5 மாசங்கள் உணர்வோட போராடிக்கிட்டு இருந்தா. பிறகு ஓஞ்சும் போனா. அந்த வீடு பெரிய வீடு. அதுல கங்கம்மா ஒரு பட்டத்தரசிய போல இடுப்புல கொத்து சாவி குலுங்க வளைய வருவா. வர்றவங்களெல்லாம் வரவேற்று போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உபசரிப்பா. அவளுடைய அந்த அன்பும் அதிகாரமும் அவளோடயே அடங்கி போயிருச்சு. நர்மதா இப்பெல்லாம் ஆழாக்கு அரிசி தான் சமைச்சா. இஷ்டம் இருந்தா சுவாமிக்கு விளக்கேத்துவா. முடிஞ்சா பக்கத்து வீட்டு பூரணியோட பேசுவா. பட்டப்பாவோட பேசுறதையும் குறைச்சுக்கிட்டா. தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டு பாதி உடம்பா மெலிஞ்சு போனா அவ. ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் கப்பல் கவிழ்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்க? ஊர் உலகத்துல நாத்தனார் செத்து போறது இல்லையா? அதுக்காக இப்படி விரக்தியா இருந்துட முடியுமா? அப்படின்னு வெங்கலட்சுமி அவளை பார்த்து கேட்டா. நர்மதாவுக்கு எரிச்சலா இருந்தது. அம்மா மேல கோபம் கோபமா வந்தது. எங்கேயாவது ஒரு கண் காணாத ஊருக்கு பட்டப்பாவோட போயிரணும்னு நினைச்சுக்கிட்டா அவ. அன்னைக்கு பட்டப்பா சாப்பிடும்போது நம்ம 2 பேருமா எங்கேயாவது போயிட்டு வரலாமே, எனக்கு இங்க இருந்து இருந்து அலுத்து போச்சு அப்படின்னா நர்மதா. எங்க போறது அப்படின்னு கேட்டான் பட்டப்பா. போறதுக்கு இடம்தானா இல்ல, இப்படி காசி ராமேஸ்வரம்னு போலாம். பணமா இல்ல, அக்கா போய் 2 வருஷம் ஆகுது, நாம வீட்டை விட்டு வெளியே நகரல அப்படின்னா அவ. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இவ்வளோ பெரிய வீட்டை பூட்டிட்டு போறதும் கஷ்டம். குத்தகக்காரன் வருவான், அவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ வேணும்னா போயிட்டு வாயேன், இங்க இருந்து எத்தனையோ டூரிஸ்ட் பஸ் போகுது அப்படின்னா பட்டப்பா. அன்னைக்கு பட்டப்பாவும் நர்மதாவும் சாப்பிடல. ராத்திரி ரொம்ப நேரம் பட்டப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். நர்மதா தன்னுடைய மனசுல உண்டாகிற சலனங்களை மறைச்சுக்கிட்டு இப்படி போலியா வாழ்றான்னு அவளுக்கு தோணுச்சு. அந்த பொண்ணை இப்படியே மாய விடுறது மகத்தான துரோகம்னு தோணுச்சு அவனுக்கு. கோர்ட்டு விவாகரத்து இதுக்கெல்லாம் அவன் ஒத்துக்க கூடியவனும் இல்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சான் அவன். அவளுடைய வாழ்க்கையிலிருந்து தான் விலகி போயிடணும்னு தோணுச்சு அவனுக்கு. கொஞ்ச நாட்களாவே அவனுக்கு தூக்கம் வர்றதில்ல. மனம் சோர்ந்து போகுது. கடிதம் எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிரலாமா? எங்க போறது? இந்த எண்ணங்களே தன்னை எங்க போனாலும் துரத்திக்கிட்டு வருமே. அவன் கூட இருந்துகிட்டு இருக்காளே தவிர அவளுடைய மனசுல அவனுக்கு இடமில்ல. சமூக நீதிக்காக இப்படி ஒரு நெருப்புல அவ வெந்துகிட்டு இருக்கா. 4-5 வருஷங்களுக்கு முன்னால முதல் இரவுல அவகிட்ட கொடுத்த கடிதம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இன்னைக்கு மறுபடியும் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அத மறுபடியும் கிழிச்சு போட்டான். நான் ஊரை விட்டு போறேன், நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். இப்படி 7-8 தடவை எழுதி கிழிச்சு போட்டான். அவ மாற மாட்டா. உணர்ச்சிகளோட போராடிக்கிட்டு கணவனை நினைச்சுக்கிட்டு அணு அணுவா செத்துக்கிட்டு இருப்பா. இந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான விதவைகள்ல நூத்துக்கணக்கானவங்களுக்கு கூட மறுமணம் நடக்கிறதில்ல. ஏதோ ஒரு உன்னதமான உணர்ச்சி அவங்க மனசுல நிலையா இடம் பிடிச்சிருக்கிறதால தான் அவங்களால அப்படியே இருக்க முடியுது அப்படின்னு நினைச்சான் அவன். மேஜைக்கு பக்கத்துல நாற்காலியில உட்கார்ந்திருந்தவன் அப்படியே தூங்கி போனான். பொழுது விடிஞ்சுது. இப்படியே 4 மாசங்கள் ஓடுச்சு. 2 பேருக்கும் இடையில இடைவெளி அகலமாயிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சாப்பிடும்போது பட்டப்பா நர்மதா கிட்ட சொன்னான். உன் பேர்ல ரொக்கமா 50,000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கேன். ஊர்கோடியில இருந்த தென்னந்தோப்ப வித்தாச்சு. நான் பண்ணுனது சரிதானே அப்படின்னு கேட்டான். தெரியலையே, நான் எப்படி இந்த சொத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு கேட்டா நர்மதா. ஏன், நான் உனக்கு பண்ணின துரோகத்துக்கு பணத்தை கொடுத்து ஈடுகட்ட முடியுமா? எனக்கு உன் பேர்ல போடணும்னு தோணுச்சு. உன் இஷ்டம் போல அதுல வர்ற வட்டியை வச்சுக்கிட்டு நீ வாழலாம். விருப்பம் போல எங்க வேணும்னாலும் போயிட்டு வரலாம். இப்படி நீ என்கிட்ட அடிமையா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. உனக்குன்னு எத்தனையோ ஆசைகள் இருக்குமே நர்மதா அப்படின்னா. எனக்கு பொதுவா ஆம்பளைகளை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு பதில் சொன்னான் நர்மதா. பட்டப்பா அவளை வியப்போட பார்த்தான். இவ ஒரு வேடிக்கையான பொண்ணு, அதுவும் இந்த காலத்துல. தெரு தெருவா கண்டபடி சினிமா போஸ்டர்கள் சீரழிக்கிற காலத்துல இப்படியும் ஒருத்தி இருக்காளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அப்ப நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு அவளை பார்த்து கேட்டான். நான் இப்படியே இருக்க போறேன். என்ன போல கல்யாணமான ஒரு பொண்ணு இந்நேரத்துக்கு 2-3 குழந்தை பெத்திருப்பா. அதுங்களுக்கு வியாதி வரும், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவா. கணவன் தன்னை நெருங்கி வரும்போதெல்லாம் தன்னுடைய 3 குழந்தைகளை காட்டி காட்டி விலகி போயிட்டு இருப்பா. அவன் அடுத்த வீட்ல எதிர் வீட்ல யாராவது கிடைப்பாளான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா எனக்கு இந்த தொல்லையெல்லாம் இல்ல பாருங்க
அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு சிரிச்சா நர்மதா. நீ இப்படி இருக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கே. உன்னோட இத்தனை அழகும் வீணா போகுதேன்னு தோணுதே அப்படின்னா அவன். அழகு எப்படி வீணா போகும்? அது இளமையில ஒருவித கவர்ச்சியோட இருக்கும். நடுத்தர வயசுல தாய்மையா பிரகாசிக்கும். வயசானப்புறம் அனுபவமா முதிர்ந்து போகும். எல்லா வயசுலயும் அழகு நிலையாத்தான் இருக்கும். உங்க அக்கா கங்கம்மா நல்லா அழகாத்தான் இருந்தா. வியாதி வந்து படுத்த பிறகும் கூட நல்லாத்தான் இருந்தா. இறந்த பிறகு கூட பளிச்சுன்னு இருந்தா. அழகுங்கிறது மனசுல இருக்கு அப்படின்னா நர்மதா. பட்டப்பா அவ கூட வாக்குவாதம் பண்றத நிறுத்திக்கிட்டான். இனி இவ தன்னை விட்டு போக மாட்டாங்கிறது அவனுக்கு திடமா புரிஞ்சுது. இனி தான் தான் அவளை விட்டு போகணும். அவளுடைய புத்தியில மாற்றத்தை ஏற்படுத்தணும். நாம இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ தனக்குள்ள கருகி தீஞ்சுதான் போவா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. வழக்கம் போல ஒரு நாள் காலையில காப்பி சாப்பிட்டுட்டு ஊஞ்சல்ல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தவன் வட இந்திய யாத்திரை ஒன்ன பத்தி படிச்சான். நான் ஏன் இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு போயிடக்கூடாது இப்படி நினைச்சுக்கிட்டே வெளியே போனவன் திரும்பி வந்தான். பையில கொஞ்சம் துணிமணிகளை எடுத்துக்கிட்டான். அவ்வளவுதான். வழக்கமா அவன் எங்க போனாலும் எப்ப வந்தாலும் நர்மதா அதிகமா கேள்விகள் கேட்கறது வழக்கம் இல்ல. அன்னைக்கு சாப்பிட்ட பிறகு அவன் கிளம்புனான். மனைவி ஊஞ்சல்ல தூங்கிக்கிட்டு இருந்தா. அவளை ஆசையோட பார்த்தான். 6-7 வருஷங்களா அறிமுகமான ஒருத்தரை பிரிஞ்சு போற அளவுக்கு தான் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் எழுந்தது. அவன் மேல ஒரு மரியாதையும் பக்தியும் ஏற்பட்டது. கொஞ்ச நேரம் நின்னு அவளை பார்த்துட்டு வாசல் கதவை லேசா திறந்துகிட்டு வெளியே வந்தான். பக்கத்து வீட்டுல பூரணி பிறந்த வீட்டுல இருந்து இன்னொரு குழந்தையோட அப்போதான் வண்டியில வந்து இறங்குனான். அவ இவனை திரும்பி பார்த்தா. கணவன் பாலு கிட்ட குழந்தையை கொடுத்தா. அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. பட்டப்பா தெருவில் இறங்கி ரயில் நிலையத்தை நோக்கி நடந்தான். எதுல இருந்தோ விடுதலை பெற்ற ஒரு உணர்வோட கிளம்பி போய்கிட்டு இருந்தான் அவன். நர்மதா முழிச்சு எழுந்த பிறகு வழக்கம் போல வீட்டு வேலைகளை முடிச்சுக்கிட்டா. பக்கத்து வீட்டுல குழந்தையோட அழுகு சத்தம் கேட்டுது. பார்க்க போனா. முதல் குழந்தைய விட இந்த குழந்தை அழகா இருந்தது. எப்படி இருக்க நர்மதா? நீ எப்ப பார்த்தாலும் கதவை அடைச்சுக்கிட்டு உள்ளேயே இருக்கியாமே இவர் சொன்னாரு அப்படின்னா பூரணி. பின்ன என்ன பண்றது? என் வீட்டுக்காரர் எப்பவும் வீட்டிலே இருக்கிறது இல்ல. ஒண்டியா வாசக்கதவை திறந்து வச்சுக்கிட்டு உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டான் நர்மதா. வாஸ்தவந்தான். கண்ட நாயும் உள்ள வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னா அவ. நர்மதா திடுக்கிட்டு போய் அவளை ஏறிட்டு பார்த்தா. அவ இவளை கவனிக்காம குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா எழுந்தா. அப்பப்போ வந்து போய்கிட்டுரு அப்படின்னா பூரணி. பாப்போம் அப்படின்னு சொன்னா நர்மதா. அவங்க 2 பேருக்கு இடையிலையும் முதல்ல இருந்த நட்போட ஆழம் குறைஞ்சு ஏனோ தானோங்கிற மாதிரி பேச்சு நடந்தது. சாயங்காலம் வந்தது. நர்மதா விளக்கேத்துனா. வாசலுக்கும் உள்ளுக்குமா பல தடவை அலைஞ்சா. ராத்திரி அவ்வளோ பெரிய வீட்ல தனியா இருக்க பயமா இருந்தது. மறுநாள் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஆச்சு. 4 நாளைக்கு மேல ஆச்சு. பட்டப்பா வரல. நர்மதா பூரணியை தேடி போனா. என்ன நர்மதா இப்படி இழைச்சு போயிட்ட? பட்டப்பாவை எங்க காணோம் அப்படின்னு பூரணி கேட்டா. 4 நாளைக்கு மேல ஆச்சு. ஒரு தகவலும் தெரியல அப்படின்னு பதட்டத்தோட பதில் சொன்னா நர்மதா. நான் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு பை நிறைய செலவு துணிகளை எடுத்துக்கிட்டு கிளம்பி போனாரே. எங்கேயாவது ஊருக்கு போறாராக்கோன்னு பார்த்தேன். நீ 4 நாளா தனியாவா இருந்த? ரொம்பத்தான் மாறி போயிட்ட. மனசு விட்டு என்கிட்ட இப்பெல்லாம் பேசுறதே இல்ல அப்படின்னா பூரணி. பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் வாழ்க்கையில தோத்து போனவ. ஆனா ஒரு நிர்ணயத்தோட அதுல எதிர்நீச்சல் போட்டு ஒழுங்கா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர்தான் என்கிட்ட அடிக்கடி உன் இஷ்டம் போல நீ யார் கூட வேணா வாழலாம். நான் உன்னை ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பெல்லாம் நான் இந்த உடம்புக்கு பிரதானமே கொடுக்கறது இல்ல. சுத்தமா இருக்க நினைச்சு அதை பழக்கப்படுத்திக்கிட்டு வரேன். அவர்கிட்ட நான் நல்லா இருக்கிற என்ன இப்படியெல்லாம் தூண்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமா 2 நாள் அவர் என்கிட்ட பேசாம இருந்தாரு. இன்னைக்கு தான் பார்த்தேன். என் புடவைகளோட இந்த பேங்க் பாஸ்புக்கும் இருந்தது. அதுல ரொக்கமா 50,000 ரூபாய் என் பேர்ல அவர் போட்டிருக்காரு. நர்மதா சொல்ல சொல்ல பூரணி திறந்த வாய் மூடாம கேட்டுக்கிட்டு இருந்தா. வேற கடுதாசி எதுவும் எழுதி வைக்கலையா அப்படின்னு கேட்டா. எதுவும் இல்ல. நான் எப்படி இவ்வளோ பெரிய வீட்ல தனியா இருக்கிறதுன்னு நினைக்கவே எனக்கு பயமா இருக்கு. நர்மதா இப்படி சொன்னதும், நீ ஒண்ணு பண்ணு. ஊர்ல இருந்து உன் அம்மாவை வரவழைச்சு வச்சுக்கோ.
பாவம், அவ இந்த தள்ளாத வயசுல யார் வீட்லயோ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னியே. பூரணி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாலு வந்தான். இப்பல்லாம் அவனுக்கு நர்மதாவ பத்தி ஒன்னும் சுவாரஸ்யமா தெரியல. அன்னைக்கு அவன் பிடியில இருந்து நழுவி போனதுல இருந்து அவனுக்கு அவன் மேல ஒரு பயம்தான் ஏற்பட்டிருந்தது. அவன் வந்ததும் நர்மதாவும் சட்டுன்னு எழுந்துட்டா. வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு விரிவா ஒரு கடிதம் எழுதினான். உன் மாப்பிள்ளையை ஒரு வாரமாக காணவில்லை. நான் தனியாக இருக்கிறேன். கிளம்பி வரவும் அப்படின்னு எழுதினான். சிலரால தான் ரகசியங்களை காப்பாத்த முடியும். பலரால காப்பாத்த முடியாது. வெங்கலட்சுமி மகளோட கடிதத்தை பார்த்து 8 குடித்தனங்களுக்கும் தெரியற மாதிரி எரிஞ்சு கத்துனா. படுபாவி, கிளியாட்டமா இருக்கிற என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாவம் போதாதுன்னு அவளை விட்டுட்டும் ஓடி போயிட்டானா அப்படின்னா. அதை கேட்டு சாயிராம் சிந்திச்சான். அவன் என்ன ஏமாத்துனா? அவனுக்கு ஏதோ புரிஞ்சுது. கிழவி வெங்கலட்சுமியோட தான் துணைக்கு வரதா சொல்லிக்கிட்டு சாயிராம் புறப்பட்டான். அவங்க வந்ததும் நர்மதா அம்மாவை தனியா கூட்டிட்டு போய், அண்ணாவை அழைச்சிட்டு வர்றது தானே, இவனை போய் துணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கியே அப்படின்னு கேட்டா. உங்க அண்ணாவா? அவன்தான் பொண்டாட்டியோட பட்னம் போயிட்டானே. சினிமாவுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குற வேலை பார்க்கறானாம். அவன் பொண்டாட்டி சினிமாவில் நடிக்க போறாளாம் அப்படின்னா அவங்க அம்மா. நர்மதாவுக்கு தன்னுடைய நிலைமை நல்லா புரிஞ்சுது. தகுந்த துணைன்னு சொல்லிக்க அம்மாவை தவிர வேற யாரும் இல்லை. சாயிராம் அவகிட்ட என்னென்னவோ கேட்டான். எப்போ போனா, என்னைக்கு வருவான், பணம் காசு கொடுத்துட்டு போயிருக்கானா, இல்லைன்னா கிளம்பு, அன்னைக்கே சொன்னேன் உன்னோட அழகுக்கு இந்நேரம் பெரிய ஸ்டார் ஆயிருக்கலாம் அப்படின்னா. நர்மதா இதுக்கெல்லாம் பதில் எதுவும் சொல்லல. நீங்க இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை, ஊருக்கு போங்க அப்படின்னா. அதுக்கு மேல அங்க இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சாயிராமும் போயிட்டான். அம்மாவும் பொண்ணு சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, பேசினாங்க. நர்மதா தினமும் பட்டப்பாவை பத்தி ஏதாவது தகவல் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. வீட்டை விட்டு கிளம்புன பட்டப்பா நேரா வாரணாசிக்கு போனான். மனம் போனபடி சுத்தி திரிஞ்சான். அங்க அவனை போல எத்தனையோ பேர் இருந்தாங்க. கங்கா ஸ்நானம் பண்ண, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணன்னு நிறைய பேர் இருந்தாங்க. அத்தோட வாழ்க்கையை வெறுத்தவங்க, ஊர்ல வீடு வாசல் மனைவி குழந்தைகள் இருந்தும் ஏதோ ஒரு பிரம்ம தங்களை பிடிச்சி ஆட்டுற மாதிரி உணர்ந்து அதுல இருந்து விடுதலை பெற துடிக்கிறவங்கன்னு பலரும் இருந்தாங்க. பட்டப்பா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கட்டத்துல இருந்தான். ஒரு நாள் ஹனுமான் கட்டத்துக்கு போயிருந்தான். அங்க பிணம் தின்னும் கழுகுகள் பிணங்களை கொத்தி திங்கிறத மணிக்கணக்கில் வேடிக்கை பார்த்தான். உடம்புக்கு இவ்வளவுதானா மதிப்பு? அதான் நர்மதா அன்னைக்கே சொல்லியிருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டவனா திடுதிப்புன்னு அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். 2 மாசங்களுக்கு பிறகு அந்த கடிதம் அவளுக்கு வந்து சேர்ந்தது. நான் உயிரோடு தான் இருக்கிறேன். பயப்படாதே. நான் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறேன். இதை ஒரு சோதனை போல நடத்தவே அங்கிருந்து நான் கிளம்பினேன். என்னுடைய பிரிவுக்கு அப்புறம் உன் மனசிலே படிய போகும் எண்ணங்கள் வேறாக இருக்கலாம் என்று எனக்குள்ளே ஒரு அனுமானம். அது பொய்யோ நிஜமோ, நான் காசிக்கு போயிருந்தேன். அங்கே மனிதர்களில் முக்கால்வாசி பேர் நிம்மதிக்காக அலைவது எனக்கு புரிந்தது. ஏதோ ஒரு குறை எல்லாரையும் பிடித்து ஆட்டுகிறது. எனக்கு எப்போதாவது திரும்பி வர வேண்டும் போலிருந்தால் ஊருக்கு வருவேன். இல்லையென்றால் என் கையில் கொண்டு வந்த பணம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அதுவும் செலவழிந்து விட்டால் எங்கேயாவது வேலை செய்வேன். உன்னோடு வாழ்ந்த இந்த 6-7 வருஷங்கள் என் வாழ்க்கையில் இனிமையான காலம். அதற்கு முன்பு நான் அவ்வளவு இனிமையாக இருந்ததில்லை. பின்பு எப்படி இருக்கப் போகிறேனோ என்றும் தெரியவில்லை. நர்மதா, என் இனியவளே, புண்ணிய நதியின் பெயரை தாங்கியவளே, நீ அந்த நதியைப் போலவே புனிதமானவள். நன்றாக இரு. கடிதத்தை படிச்ச நர்மதா கல்லா சமைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா. தபால்காரர் 11 மணிக்கு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. 1 மணி வரைக்கும் அவ அந்த கடிதத்தையே திரும்பி திரும்பி படிச்சா. பிறகு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு கவர் மேல இருந்த முத்திரையை கவனிச்சா. அழிஞ்ச நிலையில சந்திராபூரோ சீதாபூரோ எதுவுமே சரியா தெரியாதபடி எழுத்துக்கள் காணப்பட்டது. வெங்கலட்சுமி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அது உழைச்சு உழைச்சு ஓடா போயிருந்த உடம்பு. சுகமா மக வீட்டுல 2 மாசங்களா தங்கி இருக்கிறதுல அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. விதவிதமா சமைச்சா. தேங்காயை பறிக்க சொன்னா. நெல் களஞ்சியத்துல நெல் நிரம்பி வழியறத பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டா. பொண்ணு இப்படி இருக்காளேன்னு அவளுக்கு தோணவே இல்லை. அவன் ஊரை விட்டு ஓடி போனா இவ என்ன பண்ணுவா? இத்தனை சொத்தையும் அவனுக்கு அனுபவிக்க கொடுத்து வைக்கல அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு பூரணி ஆச்சரியப்பட்டா.
இதெல்லாம் சகஜங்கிற மாதிரி சிரிச்சபடி அங்கிருந்து போயிட்டா. நர்மதா தன்னால இத்தனை சொத்தையும் கட்டி ஆள முடியாதுன்னு நினைச்சா. அம்மாவுக்கும் வயசாயிருச்சு. அத்தோட கங்கம்மாவுடைய காசை எடுத்து அண்ணனுக்கும் அவன் மனைவிக்கும் கொடுக்கறது தர்மத்துக்கு விரோதமானது. இதுக்கு ஒரு வழி பண்ணணும். மறுபடியும் பல மாதங்களுக்கு பிறகு அவ பாலுவை தேடி போனா. பட்டப்பா அனுப்பின கடிதத்தை காட்டினா. கடிதத்தை வாசிச்சு பாலு நெகிழ்ந்து போனான். அவனுக்கு முன்னால தான் எத்தனை அற்பமானவன்னு அவன் யோசிச்சான். அவனால ஆள முடியாத பொண்ண தான் அனுபவிச்சிடணும்னு நினைச்ச அந்த நினைப்பு அவனுடைய நெஞ்ச அறுத்தது. பட்டப்பாவ ஆண்மை இல்லாதவன்? உண்மையில அவன்தான் நல்ல ஆண்மகன். மனைவிய பலர் முன்னால கோர்ட்டு கொத்தளம்னு கொண்டு நிறுத்தாம பெருந்தன்மையோட அவளுக்கு விடுதலை கொடுத்தவன். நர்மதா தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தா. கடிதத்தை வாசிச்ச பூரணி தேம்பி தேம்பி அழுதா. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் பாலு. ஒரு வக்கீல பார்த்து என் பேர்ல அவர் போட்ட ரொக்கத்தை தவிர மற்றத கங்கம்மா பேர்ல ஒரு ட்ரஸ்டா மாத்தணும். ஆஸ்பத்திரிகளுக்கு, கல்வி நிலையங்களுக்கு, குழந்தைகள் விடுதிக்கு அந்த வருமானம் போற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னான். நீ என்னம்மா பண்ண போற அப்படின்னு பாலு கேட்டான். அவன் அம்மான்னு அவளை சொன்னதை கேட்டு அவன் நிமிந்து பார்த்தா. நானும் எங்க அம்மாவும் வடக்கே போகலான்னு இருக்கோம். பத்ரிநாத் வரைக்கும் போய் பார்க்கலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவரை எங்கேயாவது பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவ சொன்னதை கேட்டு பாலு கலங்கி போனான். சொத்துக்களை பத்தின ஏற்பாடுகளை செய்து முடிக்கவே 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. பட்டப்பா கிட்ட இருந்து இன்னொரு கடிதம் வராதான்னு நர்மதா எதிர்பார்த்து ஏமாந்து போனான். இந்த மட்டும் தற்கொலையில இறங்காம உசுரோட இருக்கேன்னு ஒரு கடிதாசி போட்டாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டா. வெங்கலட்சுமிக்கு காசிக்கு போக போறோங்கிற நினைப்பே உற்சாகத்தை கொடுத்தது. அங்க சமைச்சு சாப்பிட அது இதுன்னு 4-5 டப்பாக்களை நிரப்பிக்கிட்டா. நார்த்தங்காயிலிருந்து சுண்டக்காய் வரைக்கும் எடுத்து வச்சா. நர்மதா சுத்தமா எல்லா நகைகளையும் கழற்றி பேங்கோட பாதுகாப்புல வச்சா. திருமாங்கல்யமும் கண்ணாடி வளையல்களும் ஒத்த மூக்குத்தியுமா ஊருக்கு கிளம்பிட்டா. என்னடி வேஷம் இது? பார்க்க பளிச்சுன்னு இருந்தாதான் 4 பேர் மதிப்பாங்க. போற இடத்துலயும் மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா நர்மதா பதில் பேசல. பூரணி வந்தா. அவகிட்ட நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ, தேங்காய் பறிச்சுக்கோ, ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த வீட்டுக்கு குடி வந்துரு. கங்கம்மா இந்த வீட்ல குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசைப்பட்டா. உன் குழந்தைகள் தான் விளையாடட்டுமே, வேணும்னா இன்னும் 2 பெத்துக்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணா நர்மதா. பூரணி சிரிக்கல. துயரம் தாங்காம நர்மதாவை கட்டிக்கிட்டா. கிளம்புறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நர்மதா அம்மா கட்டி வச்சிருக்கிற மூட்டை முடிச்சுகளை கவனிக்கல. 4-5 தகர டப்பாக்கள், கூடை, பெட்டின்னு என்னெல்லாமோ வச்சிருந்தா. பெட்டியில என்னம்மா இருக்கு அப்படின்னு நர்மதா கேட்டா. உனக்கு ஒரு 4 பட்டுப்புடவை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அம்மா. ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து உள்ள வையி, இல்லைன்னா யாரையாவது கூப்பிட்டு கொடுத்துருவேன் அப்படின்னா நர்மதா. கிழவி முணுமுணுத்துக்கிட்டே உள்ள எடுத்து வச்சா. கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ்ல ஜன்னல் ஓரமா உட்கார்ந்திருந்த நர்மதா ரொம்ப நேரம் வரைக்கும் பேசவே இல்லை. ரயில் கிருஷ்ணா நதியை தாண்டி வேகமா போய்கிட்டு இருந்தது. பொங்கி பிரவாகிக்கிற தண்ணீரை கண்கொட்டாம பார்த்தா நர்மதா. எத்தனை பேருடைய பாவத்தை தாபத்தை இந்த நதி போக்கி இருக்கும். ரயிலுக்கு ஓரமா மரங்களும் மலைகளும் வந்தது, சமவெளி வந்தது, அடர்ந்த காடுகள் வந்தது, தரிசு நிலங்கள் வந்தது. ராத்திரியில நிலா பிரகாசிச்சுது. நர்மதா தாங்கிட்ட இருந்து ஒரு பாரம் குறையிறத உணர்ந்தா. அவளுடைய மனசுல ஒளிஞ்சுக்கிட்ட ஆட்டம் போட்ட எண்ணங்கள், மனசை இருட்ட அடிச்ச சபலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக விலக அவளுக்குள்ள ஒரு விழிப்பு ஏற்பட்டது. அந்த ரயில் பெட்டியில எல்லாரும் தூங்க அவ மட்டும் விழிச்சிருந்தா. கதை முடிவடைந்தது. நர்மதா எடுத்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.